Praise Father. Thank you, Jesus. Thank you, Father. Amen. Praise Father. சரி, உங்கள் மத்தியில் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷம். இந்த 3 நாட்களும் உங்கள் மத்தியில இருந்து ஊழியம் செய்தது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. பட்டணத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு தேவ மனிதருடைய அவர் மேன் ஆஃப் காடுடைய ஸ்தலத்துல இருந்து அவங்களோட ஐக்கியப்பட்டு இருந்த நேரம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். மானிட்டர் கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வாக்கியம். இந்த மாலை வேளையில 3 காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். பொதுவா கன்வென்ஷனுடைய கடைசி செஷன் வாக்குத்தத்தமான ஒரு செய்தியை கொடுப்பதுதான் வழக்கம். ஆனா வாக்குத்தத்தமான ஒரு செய்தியை கொடுக்கிறத விட இந்த செய்தி உங்களுக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் உடைமையாக்கி கொடுக்கும். அது எல்லாவற்றையும் எப்படி அனுபவிக்கிறதுங்கிறத கற்றுக் கொடுக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்றதை விட எல்லா வாக்குத்தத்தங்களுடைய கீயா இந்த வசனம் உங்களுக்கு இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இந்த மாலை வேளையில ஒரு 3 காரியத்தை தியானிக்க போறோம். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில சாத்தானுடைய தலையை நசுக்கி விட்டார். எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆளுகைகளையும் அவர் உரிந்து கொண்டார். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படி இருக்கிறச்ச சாத்தானால இந்த பூமியில எப்படி வேலை செய்ய முடிகிறது? அவன் எப்படி இந்த பூமியில வேலை செய்கிறான்? 3 காரியத்தை பார்க்க போறோம். 1, இயேசு சிலுவையில சாத்தானுடைய தலையை எப்படி நசுக்கினார். 1, அதை தியானிக்க போறோம். 2வது, நசுக்கிவிட்ட பிறகும் அவன் எப்படி இந்த பூமியில வேலை செய்கிறான். 2வது, அதை தியானிக்க போறோம். அவன் அப்படி வேலை செய்கிற போது அதிலிருந்து நாம் எப்படி நம்மை தப்புவித்துக் கொள்ளுவது, நம்ம எப்படி அதுல இருந்து பாதுகாத்துக் கொள்ளுவது, இந்த 3 காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். அதனால ரொம்ப முக்கியமான காரியம். அதனால நீங்க என்ன செய்யணும்? நீங்களோ உங்க பிள்ளைங்களோ உங்க செல்போனோ மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அளவு பார்த்துக்கணும். கொஞ்சம் சத்தம் இல்லாம என்ன செய்யணும்? நீங்க பார்த்துக்கணும். சரி, வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அந்த ஒரு வாக்கியம், ஒரு வார்த்தை, அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த ஒரு வாக்கியத்தை தான் இப்ப நம்ம தியானிக்க போறோம். அந்த வார்த்தைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லல. அதை யாரை பார்த்து சொன்னதுன்னா, சாத்தானுக்காக சர்ப்பத்தை பார்த்து சொன்ன வார்த்தை. சாத்தானுக்கு செய்தி சொல்லுகிறார். ஆனா எதன் மூலமாய் சொல்லுகிறார்? சர்ப்பத்தின் மூலமாய் சாத்தானுக்கு செய்தி சொல்லுகிறார். அவர் உன் தலையை நசுக்குவார். ஏன் தலையை நசுக்குவார்னு சொல்றாருன்னா, பாம்புக்கு தலையில தான் என்ன இருக்கிறது? விஷம். இல்ல, பாம்பு அடிக்கிறவங்களை பார்த்திருக்கீங்களா? எதுலதான் அடிப்பாங்க? தலையில தான். பாம்பை பிடிக்கிறவங்களை பார்த்திருக்கீங்களா? கரெக்டா எதைத்தான் பிடிப்பாங்க? அந்த தலையை தான் பிடிப்பாங்க. அப்பதான் அது யாரையும் தீண்ட முடியாது. இல்ல, அப்ப ஆண்டவர் சொல்றார் சர்ப்பத்தை பார்த்து, அவர் உன் தலையை நசுக்குவார். இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கு? கெஜினியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீப்ரு ஸ்காலர் இந்த வசனத்தை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார்? அவர் உன் தலைக்காக காத்திருக்கிறார். உன் தலையை நசுக்குவதற்காக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? ஆதியாகமத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அவர் உன் தலைக்காக என்ன செய்வாரா? காத்து கொண்டிருக்கிறார். தலையை நசுக்கிறதுக்கு, சிலுவையில நசுக்கிறதுக்கு காத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டதா. சரி, இப்ப கவனிங்க. முதல்ல இயேசு எப்படி சாத்தானுடைய தலையை சிலுவையில நசுக்கினார், அதை முதல்ல தியானிக்கலாம். சரி, இப்ப ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு டிராவல் ஆக போறோம். சரியா? அதனால நீங்க நல்லா என்ன செய்யணும்? கவனிக்கணும். சரியா? சரி, ஆதியில என்ன நடந்தது? வார்த்தையாகிய தேவன்
வார்த்தையினாலே சர்வத்தையும் உண்டாக்கினார், வார்த்தையினாலே முழு பூமியையும் படைத்தார், வார்த்தையினாலே மனுஷனை படைத்தார். பிரதர், மனுஷனை மண்ணினால தானே பிரதர் படைச்சாரு? மண்ணினால தான் படைச்சாரு. ஆனா வார்த்தையை சொல்லிதான் மனுஷனையும் படைத்தார். இல்ல, நமது சாயலாகவோ நமது ரூபத்தின்படியேயோ மனுஷனை உண்டாக்குவோமாக. வார்த்தையை சொல்லாமல் அவர் எதையுமே படைக்கல. இல்ல, வார்த்தை, மனுஷனும் ஒரு வார்த்தை சிருஷ்டிப்பு தான். The man was also the word product. இல்ல, சரி. வார்த்தையான தேவன் வார்த்தையினாலே சர்வத்தையும் படைத்தார், வார்த்தையினாலே பூமியை படைத்தார், வார்த்தையினாலே மனுஷனை படைத்தார், வார்த்தையினாலேயே அவனை ஆளுகை செய்யும்படி வைத்து விட்டார். இப்ப தோட்டத்துல ஆதாம் வார்த்தையினாலேயே ஆளுகை செய்கிறான். தோட்டத்துல கருவிகள் கிடையாது, எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. ஆனா தோட்டத்தை அவனால பண்படுத்த முடிகிறது, பாதுகாக்க முடிகிறது. இல்ல, ஏன்னா அந்த அதிகாரம் அவன் வார்த்தையில வைக்கப்பட்டிருந்தது. எப்படி தேவன் சொன்னா வார்த்தையினால எல்லாம் நடக்குமோ, இப்ப தேவ சாயலாய் படைக்கப்பட்ட ஆதாம் சொல்லும் போதும் வார்த்தையினாலேயே எல்லாம் நடக்கிறது. அந்த விருட்சத்திற்கு தண்ணீர் பாயட்டும்னா பாயும். அந்த அதிகாரம் ஆதாமினுடைய நாவிலே வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லையா? சரி, இப்ப நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் ஆதாம் இடத்துல ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 17, 18, 16 இருந்தா 16, 17 வாசிங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இப்ப ஆண்டவர் ஆதாம் இடத்துல ஒரே ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றார்? தேங்க்யூ. ஆதாம் கிட்ட சொல்றார், தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களின் கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமையை அணிய பண்ணுகிற அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீ என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். அத புசிக்கிற நாள்ல நீ என்ன ஆயிருவ, சாகவே சாவா என்று சொல்லிட்டார். சாவு அப்படின்னா என்னன்னு தெரியணும் முதல்ல. டெத் அப்படின்னா என்ன, மரணம் அப்படின்னா என்ன, அது முதல்ல விளங்கணும். எபிரேய பாஷையில இந்த சாவு அப்படிங்கிற அந்த வார்த்தை, என்ன வார்த்தை இருக்கு அந்த இடத்துல அப்படின்னா, சாவு அப்படிங்கிறதுக்கு மரணம், சாகவே சாவாயின்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன எபிரேய வார்த்தை இருக்குன்னா மூத் என்கிற வார்த்தை இருக்கு. MOOTH, மூத் என்கிற வார்த்தை இருக்கு. மூத் அப்படின்னா மரணம், டெத். நீங்க இஸ்லாமியர்கள் பார்த்திருக்கீங்களா? மரிச்சு போறவங்களை அரபி பாஷையில மவுத் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? மவுத் அறிவிப்பு அப்படிம்பாங்க, மவுத் ஆயிட்டாரு அப்படிம்பாங்க. இல்ல, அந்த மவுத்துங்கிற அந்த அரபி வார்த்தை இந்த ஹீப்ருல இருந்து இந்த மூத் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவங்க கொஞ்சம் மருவி மவுத் அப்படின்னு சொல்றாங்க, மவுத் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூத் அப்படின்னா என்ன அர்த்தம், மரணம் அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் புரியும்படியா சொல்றேனே. மரணம் அப்படிங்கிற அந்த மூத் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. நான் நேரம் கருதி ஒரு அர்த்தத்தை மட்டும் இப்ப நான் சொல்றேன். மூத், மரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செப்பரேஷன், பிரிந்து போவது அப்படின்னு அர்த்தம். மரணம் அப்படின்னா செப்பரேஷன், பிரிந்து போவது அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க, மரணம்னா என்ன அர்த்தம்? பிரிஞ்சு போவது. சத்தமா சொல்லுங்க, மரணம்னா என்ன அர்த்தம்? பிரிஞ்சு போறது. நீங்க வேதத்துல எங்க வாசிச்சாலும் இந்த அர்த்தத்தை நினைவில் வச்சுக்கணும். மரணம்னு எங்கெல்லாம் வருதோ அதை நினைவில் வச்சுக்கணும். சத்தமா சொல்லுங்க, மரணம்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க, மரணம்னா என்ன அர்த்தம்? பிரிஞ்சு போவது அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க இளையகுமாரன் சம்பவத்துல பாருங்களேன், தகப்பன்ட்ட இருந்து பாதி ஆஸ்தியை வாங்கிக்கிட்டு அந்த இளையகுமாரன் தகப்பனை விட்டு என்ன செஞ்சிடறான், பிரிஞ்சு போயிடுறான். போனவன் திரும்பி வர்றான். அது அந்த தகப்பன் எப்படி சொல்றாரு, என் குமாரன் மரித்தான், ஆனாலும் என்ன செஞ்சான், திரும்பவா பிழைத்திருக்கிறான். இல்ல, மறிச்சிட்டான்னா என்ன அர்த்தம், சரீரத்திலே மறிச்சிட்டாரு அப்படி சொல்லல, தன்னை விட்டு பிரிஞ்சு போறதைத்தான் அவர் என்னன்னு சொல்றாரு,
மரணம் அப்படின்னு சொல்றாரு. மரணம்னால என்ன அர்த்தம்னா பிரிஞ்சு போறது அப்படின்னு அர்த்தம். இன்னும் கூட உங்களுக்கு புரியும்படியா சொல்றேனே, இன்னும் கூட கொஞ்சம் இறங்கி வர்றேனே. 2 விதமான மரணம் இருக்கிறது, இல்ல 2 விதமான மரணம் சொல்லுகிறோம். ஒன்னு சரீர மரணம், பிசிக்கல் டெத். இன்னொன்னு ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். இல்ல, இந்த 2 மரணம் இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு. ஒன்னு பிசிக்கல் டெத், சரீர மரணம். இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். சரீர மரணம்னா என்ன? ஒரு மனுஷனுடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரத்தை விட்டு பிரிந்து போனால் அது சரீர மரணம். அதே நேரம் ஒரு மனுஷனுடைய ஆவியும் ஆத்துமாவும் தேவனோடு இருக்கிற உறவை விட்டு விலகி போனா அது ஆவிக்குரிய மரணம். ஒரு மனுஷனுடைய ஆவியும் ஆத்துமாவும் தேவனோடு இருக்கிற உறவுல இருந்து, அந்த ஐக்கியத்துல இருந்து, ரிலேஷன்ஷிப்ல இருந்து, அவருடைய ஃபெல்லோஷிப்ல இருந்து அந்த ஆவியும் ஆத்துமாவும் விலகி போனா, செப்பரேட் ஆகி போயிட்டா அது ஆவிக்குரிய மரணம். தேவனை விட்டு பிரிஞ்சு போனா அது ஆவிக்குரிய மரணம். அதே நேரத்துல ஒரு மனுஷனுடைய ஆவியும் ஆத்துமாவா இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சா அது என்ன மரணம்? அது சரீர மரணம். அப்ப மரணம்னாலே என்ன அர்த்தம்? பிரிஞ்சு போவதுன்னு அர்த்தம். சொல்லுங்க, மரணம்னா என்ன அர்த்தம்? பிரிஞ்சு போறது அப்படின்னு அர்த்தம். இப்ப ஆண்டவர் ஆதாம் இடத்துல சொல்லுகிறார், ஆதாம், தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களின் கனிகளையும் நீ புசிச்சுக்க, ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமையை அறிய பண்ணுகிற அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீ புசிக்காத. நீ அதை புசிச்சிட்டீன்னா சாகவே சாவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை விட்டு நீ தனியா பிரிஞ்சு போயிருவ. ஆதாம், நீ என்னை விட்டு நீ செப்பரேட் ஆகி தனியா போயிருவ. ஆதாம், உனக்கு எனக்குமான உறவு கட்டாயிரும். இப்ப உன்னுடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் இப்ப ஐக்கியத்தில் இருக்கு. நீ நினைச்ச நேரம் என்னோட பேசுற, நினைச்ச நேரம் சம்பாஷிக்கிற, நினைச்ச நேரம் என்னோட உறவாடுகிற. ஆனா அந்த பழத்தை புசிச்சிட்டீன்னா உன்னுடைய ஆவிக்கும் என்னுடைய ஆவிக்குமான அந்த உறவு கட்டாயிரும், தொடர்பு கட்டாயிரும். புசிச்சிடாத. இல்ல, உனக்கு எனக்குமான ரிலேஷன்ஷிப் கட்டாயிரும். புசிச்சிடாத. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு மண்ணுல இருந்து ஒரு மனுஷனை படைச்சு அந்த மனுஷனுடைய உறவை அவர் எந்த அளவுக்கு விரும்புறார் பாருங்க. உங்களுடைய என்னிடத்துல அப்பா எதிர்பார்க்கிறது நம்மோடு இருக்கிற உறவை தான் அவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? முதலாவது அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்களேன். மண்ணுல இருந்து ஒரு மனுஷனை படைச்சு எந்த அளவுக்கு அவன் மேல நேசம் வைத்திருந்தால் இந்த வார்த்தைகளை சொல்லி இருப்பான். இல்ல, நீங்க இதே வசனத்தை அது 2:17 T40 வாசிங்களே. டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ், மொழிபெயர்ப்பாளர்களுக்கான மொழிபெயர்ப்பு. விக்லிஃப் பைபிள் சென்டர்னு லண்டன்ல இருக்கு. ஒரு 400 சொச்ச வருஷமா இருக்குது. அந்த மொழி, அந்த சென்டர்ல இருந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாங்க. அதாவது ஹீப்ரு, கிரீக்லாம் படிச்சுட்டு இந்த அதை டிரான்ஸ்லேட் பண்றோம் இல்லையா, அவங்களுக்காக ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாங்க. நீங்க டிரான்ஸ்லேட் பண்றப்ப வசனத்தினுடைய கருத்தை மனசுல வாங்கிக்கிறங்க. அந்த கருத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? மாத்திரக்கூடாது, அதை சேஞ்ச் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காகவே ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாங்க. வாசிங்க பார்க்கலாம். T40 வாசிங்க. மைல்டா எனக்கு ஷார்ப் கொடுத்தீங்க. மைல்டா T40 வாசிங்க. அது 2வது அதிகாரம் 16-17. But Yahweh said to him, கர்த்தர் அவனிடத்திலே சொன்னார், You must not eat the fruit of the tree. நீ கண்டிப்பாய் அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். That will enable you to know what actions are good to do and what actions are evil to do. அது உன்னை என்ன செய்யும்னா, நீ இப்ப நன்மை செய்வதற்கு மட்டும்தான் அறிஞ்சிருக்கிற. ஆனா அந்த விருட்சம் என்ன, அந்த கனி உன்னை என்ன, அந்த விருட்சம் என்ன செய்யும்னா உன்னை நன்மை செய்வதற்கு மட்டுமல்ல, உன்னை என்ன செய்வதற்கு அறிய வச்சிரும். அது தீமை செய்வதற்கு அறிய வச்சிரும். புசிச்சிராத. If you eat any fruit from that tree, நீ அந்த விருட்சத்திலிருந்து எதையாகிலும் புசித்தால் on that day, அந்த நாளிலே தானே your relationship with me will end. Your relationship with me will end. உனக்கு எனக்குமான உறவு கட்டாயிரும். புசிச்சிராத. ரிலேஷன்ஷிப் கட்டாயிரும், ஐக்கியம் கட்டாயிரும், உறவு கட்டாயிரும். புசிச்சிராத. நல்லா யோசிச்சு பாருங்க.
ஆண்டவர் ஆதாம் மேல எவ்வளவு நேசம் வச்சிருந்தா இந்த வார்த்தைகளை சொல்லி இருப்பார். நாம அநேக நேரங்கள் அந்த வார்த்தையை வாசிக்கிறப்ப எப்படி தோணுதுன்னா நமக்கு, எதுக்கு கொண்டு போய் ஆண்டவர் அந்த பழத்தை கொண்டு போய் அங்க வைக்கணும், அப்புறம் வச்சுவிட்டு வேற என்ன செய்யாதன்னு சொல்றாரு அவரு, புசிக்க வேணான்னு வேற சொல்றாரு, புசிச்சுட்டா என்ன ஆகி போயிருவ, சாகவே சாவாயின்னு சொல்லிட்டாரு, செத்து போயிருவ பாத்துக்கன்னு சொல்லிட்டாரு, ரொம்ப கடினமா சொல்லிட்டாரு பிரதர், பயங்கரமா சொல்லிட்டாருன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா அது ஆண்டவர் ஆதாம் மேல வச்ச கோபத்துல சொன்ன வார்த்தை அல்ல, ஆதாம் மேல உள்ள எரிச்சல்ல சொல்லல, ஆதாம் மேல வச்ச நேசத்துல சொன்னார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உண்மைதானா? புசிச்சிடாதப்பா, அந்த பழத்தை புசிச்சிடாத, புசிச்சிட்டீன்னா என்னை விட்டு நீ தனியா போயிருவ, செப்பரேட் ஆகி போயிருவ, உனக்கு எனக்குமான ரிலேஷன்ஷிப் குறைஞ்சிரும், கட்டாயிரும், ஐக்கிய கட்டாயிரும், புசிச்சிடாத. இல்ல இப்ப சொல்லுங்க, இப்ப ஆதாம் மேல தேவன் வச்ச கோபத்துல அப்படி சொன்னாரா, நேசத்துல சொன்னாரா? சத்தமா சொல்லுங்க. நேசத்துல தானே சொன்னார், நேசத்துல சொன்னார். சரி, ஆண்டவர் ஆதாம் மேல வச்ச நேசத்துல சொல்றாரு, அந்த பழத்தை புசிச்சிடாதப்பா, அதை நீ புசிச்சிட்டினா என்னை விட்டு நீ தனியா பிரிஞ்சு போயிருவ. சரி சொல்லிட்டாரா? இப்ப சாத்தான் பாக்குறான், ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் வாழ்கிறார்கள். ஏதேன் அப்படின்னா பிளசன்ட் பிளேஸ், இனிமையான ஸ்தலம். இப்ப ஆதாமும் ஏவாளும் ஏதேனிலே வாழ்கிறார்கள். இப்ப சாத்தான் நினைக்கிறான், ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை கெடுக்கணும். எப்படி கெடுக்கலான்னு யோசிக்கிறான். எப்படி கெடுக்கிறது? அவன் உற்று கவனிக்கிறான், இங்க என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கறத உற்று கவனிக்கிறான். ஆதியிலிருந்து என்ன நடக்கிறது அப்படிங்கறத உற்று கவனித்து அதை நிதானித்து பார்க்கிறான். என்ன நடந்திருக்கிறது? அவன் பார்க்கிறான், வார்த்தையான தேவன் வார்த்தையினாலே முழு உலகத்தையும் முழு சர்வத்தையும் படைத்திருக்கிறார், வார்த்தையினாலே முழு பூமியையும் படைத்திருக்கிறார், வார்த்தையினாலே மனுஷனை படைத்திருக்கிறார், வார்த்தையினாலேயே அந்த மனுஷனை ஆளுகை செய்யும்படி வைத்திருக்கிறார். சோ இப்ப மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னா வார்த்தையை வச்சுதான் கெடுக்க முடியும். சத்துரு திட்டமிடுகிறான். இங்க எல்லாமே வார்த்தையினாலேயே நடந்திருக்கிறது. சோ வார்த்தையை வச்சுதான் இந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் திட்டமிடுகிறான். இல்ல இப்ப அவன் என்ன செய்கிறான்? ஒரு சர்ப்பத்தை, ஒரு பாம்பை பயன்படுத்துகிறான். என்ன செய்யறான்? வாசிங்க ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும். Genesis chapter 3 verses 1 to 7. ஆதியாகம புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 1-7 வரைக்கும். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இப்ப சாத்தான் என்ன செய்யறான் பாருங்க. இங்க எல்லாமே வார்த்தையினால நடந்திருக்கிறதுனால வார்த்தையை வச்சுதான் ஆதாம் ஏவாள் வாழ்க்கையை கெடுக்கணும்னு யோசிக்கிறான். அதற்கு அவன் என்ன செய்கிறான்? ஒரு சர்ப்பத்தை, ஒரு பாம்பை பயன்படுத்துறான். பாம்பை வச்சு ஆதாம் ஏவாள்கிட்ட பேசுறான். முதல்ல ஏவாள்கிட்ட பேசுறான். என்ன கேட்கிறான் பாருங்களேன். இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களின் கனிகளையும் உங்களை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? ஒரு கேள்வி கேட்கிறான். இல்ல சாத்தான் மனுக்குலத்திடம் பேசினது, முதல்ல பேசினது ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல, ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி. இல்ல ஒரு கேள்வியை கேட்கிறான். நீங்க பாத்துருக்கீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாருங்க, சாத்தானுடைய இதே ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. பாத்துருக்கீங்களா?
உங்களை பார்த்து முதல்ல ஒரு கேள்விதான் கேட்பான். விளம்பரம்லாம் பாருங்க, முதல்ல என்னதான் கேட்பாங்க? முதல்ல ஒரு கேள்விதான். உங்களுக்கு பல்வலி இருக்கிறதா? அப்படியானால் இந்த பேஸ்டை நீங்கள் விளக்குங்கள். அவன் கேட்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்காது? பல்வலி இருக்காது. அதுக்கு அப்புறம் தான், ஆமா பிரதர், ஒரு ஓரத்துல அப்பப்ப குறுங்குது பிரதர், உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கிறதா கேட்பானா? அது வரைக்கும் நமக்கு கேஸ் ட்ரபிள்னா என்னன்னு என்ன செய்யாது, தெரியாது. அவன் கேட்டவனு தான், ஆமா பிரதர், அப்பப்ப வயிறு ஊதுன மாதிரி தான் தெரியுது பிரதர். இல்ல, ஒரு கேள்வியை கேட்டு அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ அதையே பதிலா சொல்றது. அது ஆக்சுவல் பதிலா இருக்காது. அவன் என்ன ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவன் என்ன சொல்லணும்னு விரும்புறானோ அதையே அதுக்கு பதிலா சொல்றது. இதான் சாத்தானுடைய தந்திரம். ஒரு கேள்வியை கேட்கிறான். சரி, உடனே ஏவாள் என்ன சொல்றாங்க? இல்ல, எங்களுக்கு தோட்டத்துல இருக்கிற எல்லா விருட்சங்களையும் கனிகளையும் புசிச்சுக்கலாம், அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த விருட்சத்தின் கனியை தான் என்ன செய்ய வேணான்னு சொல்லியிருக்கிறாரு, சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்காரு. அதை புசிக்கிற நாள்ல நாங்க என்ன ஆயிடுவோமா, சாகவே சாவோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவன் எப்படி பேசுறான் பாருங்க. அதுதான் சாத்தானுடைய தந்திரம் பாருங்க. அவன் என்ன சொல்றான்? இல்ல, அந்த பழத்தை நீங்க புசிச்சீங்கன்னா உங்க கண்கள் திறக்கப்பட்டு நீங்க யார மாதிரி ஆயிருவீங்க? தேவர்களை போல. தமிழ்ல தேவர்கள்னு இருக்கு இல்ல, நீங்க பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க, இல்ல இங்கிலீஷ்ல வாசிச்சு பாருங்க. பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க, அது 3:5 வாசிங்க. ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அப்ப சாத்தான் சொல்றான், நம்ம தமிழ்ல தேவர்கள்னு போட்டாங்க, ஆனா ஆக்சுவலா கரெக்டா சொன்னா as like God, தேவனை போல. அவன் சொல்றான் பாருங்க, அந்த பழத்தை நீங்க புசிச்சீங்கன்னா உங்க கண்கள் திறக்கப்பட்டு நீங்க யார மாதிரி ஆயிருவீங்கன்னா தேவனை மாதிரி மாறிடுவீங்க, கடவுளை போல மாறிடுவீங்க. அது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்களை புசிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அவன் பேசுற ஸ்லாங், தொனி, அவன் என்ன சொல்ல வர்றாங்கிறத, என்ன கன்வே பண்ண வர்றான் பாருங்க. என்ன சொல்ல வர்றான்? நீங்க இப்ப ஒரு நிலைமையில இருக்கீங்கல்ல, நீங்க அந்த பழத்தை புசிச்சீங்கன்னா வேற லெவலுக்கு போயிருவீங்க, அவர் லெவலுக்கு போயிருவீங்க, தேவனை மாதிரி ஆயிருவீங்க. அது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்களை என்ன செய்ய வேணாம்னு சொல்லிட்டாரு, சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு. அவன் என்ன சொல்ல வர்றான்? அப்ப என்ன கன்வே பண்றான்? நீங்க மேல ஏறி வர்றது அவருக்கு பிடிக்கல, நீங்க அவருக்கு கீழேயே இருக்கணும்னு விரும்புறாரு. என்ன ஒரு சர்வாதிகாரித்தானா பாத்தீங்களா? அவருக்கு நல்லா தெரியும், அந்த பழத்தை புசிச்சிட்டீங்கன்னா நீங்க அவரை மாதிரி மாறிடுவீங்க, அதனாலதான் உங்களை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு. நீங்க அவருக்கு கீழே அடிமைய போல உங்களை வச்சிருக்காரு. இல்ல பாவம், என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்களை அப்படியே காலு கீழே போட்டு அவ்வளவு சர்வாதிகாரியா இருக்கிறாரு. இல்ல, எப்படி பேசுறான் பாருங்க. அவன் என்ன கன்வே பண்ண வர்றான்? சுத்தி வளைச்சு என்ன பேச வர்றான்? கர்த்தர் உன்னுடைய நலம் விரும்பி அல்ல, உன் வெல்விஷர் அல்ல, இல்ல, அவர் உன்னுடைய நலத்தை விரும்புகிறவர் அல்ல, அவரை நீ நம்பாத. டைரக்டா இதை சொல்லல, அவன் டைரக்டா சொல்லல, கர்த்தர் கெட்டவர், அவர் சொன்னதை நம்பாத அப்படி சொல்லல. அதையே அப்படி சுத்தி வளைச்சு பேசுறான் பாருங்க. அதான் சாத்தானுடைய தந்திரம். வேதம் சொல்லுது இல்லையா, நாம் சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாததல்லவே அப்படின்னு. சாத்தான் இப்ப தேவன் மேல ஒரு தவறான பிம்பத்தை, தவறான போற்றைய உருவாக்குறான் பாருங்க. இல்ல, தேவனை நீ நம்பாத, அவர் சொன்ன வார்த்தையை நம்பாத, நீ வேற லெவலுக்கு போறது அவருக்கு பிடிக்கல, உன்னை கீழே அடக்கி வச்சிருக்கிறாரு. இல்ல, தேவனை குறித்த ஒரு தவறான பிம்பம், தவறான போர்ட்ரேட்டை கட்டமைக்கிறான் பாருங்க. இல்ல, அவனுக்கு தெரியுது பாருங்க. நல்லா கவனிங்களே, நல்லா கவனிங்க. இப்ப ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும்? சாத்தானை பார்த்து, சர்ப்பத்தை பார்த்து என்ன சொல்லுங்க? பார், நிறுத்து, நீ முதல்ல, நீ யாரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க? தேவனை பற்றியே நீ தப்பா பேசுற. அது என்ன நீ சொல்ற இனிமே நாங்க அவரை போல ஆகணும்னு? நாங்க ஏற்கனவே தேவ சாயலாகத்தானே படைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்க ஏற்கனவே தேவ ரூபத்தின்படி தானே படைக்கப்பட்டிருக்கிறோம், இனிமே என்ன நாங்க அவரை மாதிரி ஆகணுங்கிற? நாங்க ஏற்கனவே தேவ சாயல் தானே. சொல்லிருக்கணுமா வேணாமா? ஆனா சொல்லல.
ஏன்னா இவர்களுக்கு தேவனுக்குள் நாங்கள் என்னவாக இருக்கிறோங்கிறதே அவர்களுக்கு என்ன செய்யாது, தெரியல. ஐடென்டிட்டி கிரைசிஸ். தேவன் யாருங்கிறதும் தெரியல, தேவனுக்குள் நாம் என்னவாக இருக்கிறோங்கிறது என்ன செய்யல, தெரியல. இனிமேதான் அவரை மாதிரி ஆகணும் இல்ல, அவர் சொன்ன உடனே அப்படியே அதை நம்புறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன். சாத்தானுடைய குறி என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாளுடைய விசுவாசத்தை கெடுக்கணும். சிம்பிளா சொல்லட்டுமா? இத்தனை நாள் ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை புசிக்கல. ஏன் புசிக்கல? யாரையும், யார் சொன்ன வார்த்தையும் நம்பி இருக்கிறாங்க, தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் நம்பி இருக்கிறாங்க இல்ல. அப்ப சாத்தான் பாக்குறான், இவங்க வாழ்க்கை கெடுக்கணும், அந்த பழத்தை புசிக்க வைக்கணும். புசிக்காம இருக்காங்க. இத்தனை நாள் ஏன் புசிக்காம இருக்காங்க? யாரையும், யார் சொன்ன வார்த்தையும் நம்பி இருக்கிறாங்க, தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் நம்பி இருக்காங்க, விசுவாசிக்கிறாங்க. சோ இப்ப இவர்களை அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள கொண்டு போகணும்னா முதல்ல இவர்களுடைய எதை கெடுக்கணும்? விசுவாசத்தை கெடுக்கணும். விசுவாசத்தை கெடுத்துட்டா இவங்க ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படியாமைக்குள்ள போயிடுவாங்க இல்ல. முதல் பாவம் எதுன்னு நினைக்கிறீங்க? கீழ்ப்படியாமையா? இல்ல, முதல் பாவம் எதுன்னா விசுவாசத்தை விட்டுட்டாங்க. சொல்லுங்க, எதை விட்டுட்டாங்க? விசுவாசத்தை விட்டுட்டாங்க இல்ல. முதல் பாவமே அதுதான். நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க, பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எதை காத்துக்கொண்டேன். அது எப்படி? அவர் நான் கீழ்ப்படிதலை காத்துக்கொண்டேன், பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன் அப்படிதானே சொல்லணும். ஏன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றாரு? கீழ்ப்படிதலை காத்துக்கொள்ளணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். இதெல்லாம் எப்படி முடியும்னா எதை காத்துக்கொள்ளுகிறதுனால? விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிறதுனால இல்ல. ஆதாமும் ஏவாளும் மன்னிக்கணும், மோசேயும் ஆரோனும் கானான் தேசத்துக்குள்ள போகல. ஏன் போகல? ஆண்டவர் அந்த கன்மலையை பார்த்து பேச சொன்னாரு, ஆனா இவங்க போய் என்ன செஞ்சுட்டாங்க? அடிச்சுட்டாங்க இல்ல. கீழ்ப்படியாம தானே. ஆனா வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், வாசிங்களேன், உற்று கவனிச்சு வாசிங்க. என்னாகும்? 21:12, 20:12. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினா இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை என்றார். அப்ப முதல்ல, அதாவது வார்த்தையை எடுத்து பேசுன்னு சொல்றார். முதல் நாள் தியானிச்சோம் இல்லையா? வார்த்தையை எடுத்து பேசுன்னு சொல்றாரு. அவனா இவன் பாறை என்ன செய்யறான்? அடிக்கிறான். அது கீழ்ப்படியாம தான். ஆனா அந்த கீழ்ப்படியாம ஏன் வந்துச்சுன்னா என்ன இல்லாததுனால, விசுவாசம் இல்லாததுனால இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சந்ததியே வனாந்தரத்துல செத்து போனாங்களே, ஏன்? கீழ்ப்படியாம தானே, பாவம் தானே. வேதம் என்ன சொல்லுது வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17 இருந்து 3வது அதிகாரம் 17 இருந்து 19 வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17 இருந்து 19 சீக்கிரம் வாசிங்க. மேலும் அவர் 40 வருஷமா யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து. பிரதர், கீழ்ப்படியாதவ தானே பிரதர். தொடர்ந்து வாசிங்க. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். கீழ்ப்படியாம இருந்துச்சு. ஏன் இருந்துச்சுன்னா என்ன இல்லாததுனால, விசுவாசம் இல்லாததுனால. சாத்தானுடைய குறி என்ன தெரியுமா? உங்களையும் என்னை குறித்து அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை என்னை கையை பிடிச்சு கொண்டு போய் இழுத்து பாவம் செய்ய வைக்கணும், அதெல்லாம் கிடையாது. விசுவாசத்தை கெடுக்கணும் இல்ல. தானியேல், ஏன் கர்த்தர் தானியேலை சிங்க குகையில காப்பாற்றினார்? அவர் அப்படி ஜெபம் பண்ணார், இப்படி ஜெபம் பண்ணார், அவர் பரிசுத்தமாய் தன்னை காத்து, அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் செய்யணும், கண்டிப்பா செய்யணும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் ஏன் செஞ்சாரு? வாசிங்க, தானியேல் 6வது அதிகாரம் 28 3வது வசனம் வாசிங்க.
அப்பொழுது ராஜா ஆ, தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு ஆ, தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். ம், அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். ம், அவன் தன் தேவன் பேரில் ம், விசுவாசித்திருந்தபடியால் ம். அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இப்ப சொல்லுங்க, தானியேலை ஏன் கர்த்தர் காப்பாற்றினார்? எதை பார்த்து? சத்தமா சொல்லுங்க, எதை பார்த்து? பரிசுத்தம் இருந்துச்சா? இருந்துச்சு. கீழ்ப்படிதல் இருந்துச்சா? இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு? என்ன இருந்ததுனால? விசுவாசம் இருந்ததுனால. அதனால இயேசு போகிற இடத்துல என்ன கேட்பா தெரியுமா? முதல் வார்த்தையை என்ன கேட்பாரு? நீ என்னை விசுவாசிக்கிறாயா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, ஆண்டவர் வேதம் சொல்லுது, மனுஷகுமாரன் வரும் காலத்தில் எதை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ. அப்ப சாத்தானுடைய குறி என்னன்னா, ஆதாம் ஏவாளுடைய விசுவாசத்தை கெடுக்கணும். விசுவாசம் கெட்டுட்டா கீழ்ப்படியாம வந்துடும். உண்மைதானே? சிம்பிளா சொல்றேனே. இப்ப நான் ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்றேன் இல்ல, நீங்க என்ன நல்லவரா பாக்குறீங்கன்னு வச்சுக்கிறீங்க, என்னை நம்புறீங்கன்னு வச்சுக்கிறீங்க, நான் சொல்றதை நீங்க செய்வீங்க. அதே நேரம் என் மேல கொஞ்சம் சந்தேகப்படுறீங்க, என்னை நம்பலைன்னு வச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றதை என்ன செய்ய மாட்டீங்க? செய்ய மாட்டீங்க. தட்ஸ் ஆல். விசுவாசம் இருந்தா கீழ்ப்படிதல் இருக்கும். விசுவாசம் இல்லைன்னா என்ன இருக்காது? கீழ்ப்படிதல் இருக்காது. அப்ப சாத்தான் ஆதாம் ஏவாளுடைய விசுவாசத்தை கெடுக்கிற வார்த்தைகளை பேசிட்டே இருக்கிறான். எப்படி பேசுறான் பாருங்க. தேவனை குறித்த தவறான பிம்பத்தை கட்டமைக்கிறான். அவரை வில்லனை போல சித்தரிக்கிறான். இல்ல, அவர் கெட்டவரை போல, ஒரு ஆன்டி ஹீரோவை போல, அவர்களுடைய நலம் விரும்பி அல்ல என்பதை போல ஒரு பிம்பத்தை, தோற்றத்தை உருவாக்குறான். இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப சாத்தான் ஆதாம் ஏவாளுடைய விசுவாசத்தை எப்படி கெடுக்கிறான்? நீங்க சொல்லுங்க, தேவனை குறிச்சு ஆதாம் சொன்ன செய்தி நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? மன்னிக்கணும், தேவனை குறித்து சாத்தான் சொன்ன செய்தி நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? சத்தமா சொல்லுங்க. கெட்ட செய்தி தானே. கெட்ட செய்தி தானே. ஆண்டவர் எதனால அந்த பழத்தை புசிக்க வேணாம்னு சொல்றாரு? ஆதாம் மேல வச்ச கோபத்துல சொன்னாரா, நேசத்துல சொன்னாரா? நேசத்துல தானே சொன்னாரு. அந்த நேசத்தை மறைத்து, வார்த்தை முக்கியம், நேசத்தை மறைத்து எப்படி விஷத்தை கக்குறான் பாருங்க. இல்ல, ஆதாம் ஏவாள் தேவன் மேல வச்சிருந்த விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு தேவனை பற்றிய எவ்வளவு தவறான செய்தி, கெட்ட செய்தி, துர்ச்செய்தி, தேவனை பற்றிய துர்ச்செய்தியை சொல்லி 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 விசுவாசத்தை கெடுக்கிறான். அவரை கெட்டவரை போல அப்படியே பிம்பப்படுத்தி காட்டிட்டே வர்றான். இல்ல, சாத்தானன் தேவனை பற்றிய தவறான செய்தியை சொல்லி சொல்லி கெடுக்கிறான். இல்ல, அப்ப தேவன் நல்லவர் இல்லை அப்படிங்கறத மாதிரி ஒரு பிம்பத்தை, தோற்றத்தை உருவாக்குறான். இல்ல, அதனால் சாத்தான் ஆதாம் ஏவாளுடைய விசுவாசத்தை துர்ச்செய்தியினால கெடுத்தான். அதனாலதான் இயேசு இந்த பூமிக்கு வருகிற போது பிதாவை பற்றிய நற்செய்தியோடு பூமிக்கு இறங்கி வந்தார். என் பிதா நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். என் பிதாவை போல நல்லவர் ஒருவனும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இயேசு நம்மிடத்துல சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாரு. எங்களை நம்பாம போய் தானே அந்த பழத்தை புசிச்சீங்க. உங்க நல்லதுக்காகத்தானே சொன்னோம், உங்க மேல நேசம் வைத்து தானே சொன்னோம். எங்க நேசத்தை மறந்து அந்த பழத்தை போய் புசிச்சீங்களே, எங்களை நம்பாம போய் தானே பழத்தை புசிச்சீங்க. இப்பொழுதும் சொல்லுகிறோம், மனுக்குலமே, நானும் பிதாவும் உங்களை அவ்வளவாய் நேசிக்கிறோம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் வாங்கி புசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் நாங்கள் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறோம் என்று சொல்லி. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சாத்தான் தேவனை பற்றிய துர்ச்செய்தியை சொல்லி 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 விசுவாசத்தை கெடுத்தான். ஆனால் இயேசு பிதாவை பற்றிய நற்செய்தியினாலே மறுபடியும் நம்முடைய விசுவாசத்தை உயிர்ப்பித்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இல்ல, சாத்தான், நல்ல கவனிங்க, முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். சாத்தான் தேவன் நம்ம மேல வச்சிருந்த நேசத்தை மறைத்து விஷத்தை கக்குறான். சொல்லுங்க, எதை மறைச்சு? நேசத்தை மறைத்து எதை கக்குறான்? விஷத்தை கக்குறான். சத்தமா சொல்லுங்க, எதை மறைச்சு எதை கக்குறான்? நேசத்தை மறைச்சு எதை கக்குறான்? விஷத்தை கக்குறான். இல்ல, இப்ப கவனிங்க,
சாத்தான் விஷத்தை பாம்பை வச்சு கடிச்சு உள்ள அனுப்பல. இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆதாம் ஏவாளுக்குள்ள மரணத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். பாம்புனால ஒரு மனுஷனுக்கு மரணம் வரணும்னா என்ன செய்யணும்? பாம்பு போய் அவனை கடிக்கணும், கொத்தணும், தீண்டணும். இல்ல, ஆனா பாம்பை வச்சு ஆதாம் ஏவாளை கடிக்க வைக்கல, ஆதாம் ஏவாள்கிட்ட பேச வைக்கிறான். அவன் பேசுகிற அத்தனை வார்த்தைகளும் விஷம் நிறைந்த வார்த்தைகள். இல்ல, சாத்தான் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் விஷம் நிறைந்த வார்த்தைகள். விஷத்தை மெட்டீரியலா உள்ள அனுப்பல, விஷத்தை வார்த்தை வடிவத்துல கக்குறான். என்ன வடிவத்துல? வார்த்தை வடிவத்துல விஷத்தை கக்குறான். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா, ஆள் பாக்குறதுக்கு தான் நல்லா தெரிவாரு, ஆனா வார்த்தை ஒண்ணு என்னது? விஷம். சொல்றாங்களா? அந்த வழக்கெல்லாம் இப்படிதான் வந்துச்சு. இப்ப சாத்தான் ஆதாம் ஏவாள் மேல விஷத்தை கக்குறான், சர்ப்பத்தை வச்சு விஷத்தை கக்குறான். விஷத்தை எப்படி கக்குறான்னா, கடிச்சு உள்ள அனுப்பல, விஷத்தை வார்த்தை வடிவத்துல, சத்தமா சொல்லுங்க, என்ன வடிவத்துல? வார்த்தை வடிவத்துல கக்குறான். ஆதாமும் ஏவாளும் தேவன் சொன்ன நேசத்தின் வார்த்தைகளை மறந்து போனார்கள். அதை விசுவாசிக்காம சாத்தான் சொன்ன அந்த விஷம் நிறைந்த வார்த்தைகளை, தேவனை பற்றிய தவறான வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள், அதையே நம்பினார்கள், அதையே விசுவாசித்தார்கள், அதையே பேசினார்கள், அதன்படியே செயல்பட்டார்கள், மரித்து போனார்கள். தேவனை விட்டு பிரிந்து போனார்கள். சாத்தான் சொன்ன அந்த விஷம் நிறைந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க, அதையே நம்பினாங்க, அதையே விசுவாசிச்சாங்க, அதையே பேசினாங்க, அதன்படியே செயல்பட்டாங்க. விளைவு மரித்து போனார்கள். இல்ல, அப்பதான் தேவன் அங்க வந்து நிக்கிறார். நின்று சர்ப்பத்தை பார்த்து சொல்றார், என் பிள்ளைங்க மேல நீ விஷத்தை கக்கிட்டு இல்ல, என் பிள்ளைங்க மேல நீ விஷமுள்ள வார்த்தைகளை கக்கிட்டு இல்ல, உன் விஷத்தை நான் எப்படி முறிச்சு காட்டுறேன் பார். என் குமாரன் வருவார், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார், உன் விஷத்தை அவர் முறிச்சு காட்டுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தலையை நசுக்குவார்னா தலை முக்கியம் இல்ல, தலைக்குள்ள இருக்கிற எது முக்கியம்? விஷம் முக்கியம். உன் விஷத்தை அவர் எப்படி முறிச்சு காட்டுறார் பாரு. என் பிள்ளைங்க மேல நீ விஷத்தை வார்த்தை வடிவத்துல நீ கக்குனி இல்ல, அதை எப்படி முறிச்சு காட்டுறார் பாரு. இல்ல, அப்பதான் சேலஞ்ச் பண்றார். இல்ல, சரி, இப்ப என்ன நடந்தது? இயேசு எப்படி சாத்தானுடைய விஷத்தை அவர் எப்படி முறிய பண்ணினார், அதை ஒரு சம்பவத்தின் மூலமா தியானிக்கலாம். வாசிங்க, யாத்திராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனம். யாத்திராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க ரெண்டு காரியம் நடந்திருக்கணும். ஒண்ணு, தேவன் என்ன செஞ்சிருக்கணும்? தன்னுடைய கைக்கோலை எடுத்து, தான் வைச்சிருந்த தன்னுடைய கைக்கோலை எடுத்து அதுல தன்னுடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை எழுதி மோசே கையில கொடுத்திருக்கணும். இல்ல மோசே கையில வச்சிருந்த அந்த கைக்கோலை வாங்கி அதுல தன்னுடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை எழுதி மோசே கையில கொடுத்திருக்கணும். ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். அந்த காலங்கள்ல இப்ப இருக்கிற மாதிரி பேப்பர்லாம் கிடையாது இல்லையா? அதனால என்ன செய்வாங்கன்னா, இந்த கைக்கோல்ல தான் வார்த்தைகளை எழுதுவாங்க, வாக்குத்தத்தங்களை என்ன செய்வாங்க? எழுதுவாங்க. ஒரு சொத்து விற்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், உடனே என்ன செய்வாங்க? கைக்கோலை எடுத்து நான் இன்னாருக்கு இந்த சொத்தை எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருவாங்க. ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, நான் உனக்கு இதை செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, உடனே கோலை எடுத்து நான் உனக்கு இந்த காரியத்தை செய்து தருவேன், இங்கே உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன், உனக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு வார்த்தையை எழுதி கொடுத்துருவாங்க. கோல்ல தான் வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை எழுதுவாங்க. கோல் எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய வார்த்தையை. சொல்லுங்க, கோல் எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய வார்த்தையை. ஏசாயா 11:4 வாசிங்க. ஐசியா சாப்டர் 11:4. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து. தமிழ்ல பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்துன்னு இருக்கு இல்லையா? அதே இன்னொரு பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க, இன்னொரு மொழிபெயர்ப்புல வாசிங்க.
நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால், அந்த கோல் எதை அடையாளப்படுத்துதுன்னா வார்த்தையை அடையாளப்படுத்துகிறது. இல்ல, வேதத்துல எங்கெல்லாம் கோல், கைக்கோல் அப்படின்னு வருகிறதோ அது எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய வார்த்தையை. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்தும். இப்ப சங்கீதம் 23 வாசிக்கிறோம்ல, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எது தேற்றும்னு அர்த்தம்? உம்முடைய வார்த்தை தேற்றும்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எங்க நீங்க சொல்லுங்க, கோல் எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய, சத்தமா சொல்லுங்க, அநேக பேர் சொல்லாம இருக்கீங்க. கோல் எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய. இன்னொரு தடவை, கோல் எதை அடையாளப்படுத்துது? இன்னும் ஒரே ஒரு தடவை, கோல் எதை அடையாளப்படுத்துது? சரி, நினைவுல வச்சுக்கோங்க. சரி, இப்ப 2 காரியம். மோசே, தேவன் தன்னுடைய கைக்கோலை எடுத்து எழுதி அதுல வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கணும். எப்படி கற்பலகை எழுதி அவர் கொடுத்தாரோ அதே போல தன்னுடைய கோலையை எடுத்து அதுல வார்த்தைகளை எழுதி மோசே கையில கொடுத்திருக்கலாம். இல்ல மோசே கையில வச்சிருந்த கோலை வாங்கி அதுல தன்னுடைய வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை எழுதி மோசே கையில கொடுத்திருக்கலாம். எது எப்படியோ தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டபடியினாலே அது தேவனுடைய கோலாயிற்று. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டபடியினாலே அது யாருடைய கோலாயிற்று? தேவனுடைய கோலாயிற்று. சரி, இப்ப மோசே தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்ட அந்த கோலை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போகிறார். அங்க என்ன நடக்குது வாசிங்க. யாத்திராகமம் 7வது அதிகாரம் 8-12. யாத்திராகமம் 7வது அதிகாரம் 8-12. கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி உங்கள் பட்சத்துக்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. சரி, இப்ப கவனிங்க, என்னை பாருங்க. இந்த சம்பவத்தை கொஞ்சம் வியாக்கியானப்படுத்தி பார்க்கலாம். மோசே தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு போறார். ஆரோனை கூட்டிட்டு போறார். ஆண்டவர் மோசேட்ட சொல்றார், மோசே நீ ஆரோன்ட்ட சொல்லு, உன் கோலை எடுத்து பார்வோனுக்கு முன்னாடி போடு அப்படின்னு சொல்றார். ஏன் ஆரோனை போட சொல்றாருன்னா, ஆரோனுடைய கோலை எடுத்து போட சொல்லல, மோசே கையில வச்சிருக்கிற அந்த கோலை யார்கிட்ட கொடுத்துடணுமா? ஆரோன்ட்ட கொடுத்துடணும். ஆரோன் அந்த கோலை எடுத்து என்ன செய்யணும்? பார்வோனுக்கு முன்னாடி போடணும். ஏன் ஆரோனை போட சொல்றாரு? ஆரோன் தான் ஜனத்தின் பிரதான ஆசாரியன். ஆரோன் தான் ஜனத்தின் பிரதிநிதி. ஆரோன் தான் இல்ல, ஆரோன் தான் ஜனத்தின் சார்பாக, ஜனங்கள் சார்பாக ஒரு காரியம் நடக்கணும்னா அது ஆரோன் தான் நடத்த முடியும் இல்லையா? ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வது, விண்ணப்பிப்பது, இதெல்லாம் செய்யறது யாரு தான் செய்ய முடியும்? ஆரோன் தான் செய்ய முடியும் இல்லையா? சரி, இப்ப கவனிங்க. ஆரோன் கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர். லேவியராகமத்துல ரத்தம் என்கிற வார்த்தை 40 தடவை இருக்கு லேவியராகமத்துல. அதே நேரம் கரெக்டா ஆரோனுடைய பேரும் 40 முறை எழுதப்பட்டிருக்கிறது லேவியராகம புஸ்தகத்துல மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆரோன் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவரா இருக்கிறார். சரி, இப்ப கவனிங்க. இப்ப மோசே ஆரோன்ட்ட அந்த கோலை கொடுத்துட்டார், தேவனுடைய கோலை கொடுத்துட்டார். ஆரோன் எடுத்து அந்த கோலை பார்வோனுக்கு முன்னாடி போட்ட உடனே அந்த கோல் என்ன செய்கிறது? பார்வோனுக்கு முன்னாடி என்ன செய்கிறது? ஒரு பெரிய சர்ப்பமாக மாறுகிறது. மந்திரவாதிகளும் தங்களுடைய கோல்களை போடுறாங்க. போட்ட உடனே அவைகளும் என்னவாக மாறுகிறது? சர்ப்பங்களாக மாறுகிறது இல்ல? இப்ப ஆரோனுடைய கோல் சர்ப்பமா மாறுச்சுல்ல, அந்த பெரிய சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களையும் உயிரோட விழுங்கிட்டு. சொல்லுங்க, என்ன செஞ்சிச்சு? உயிரோட விழுங்கிட்டு திரும்ப அந்த கோல் என்னவாக மாறிவிட்டது? மன்னிக்கணும், திரும்ப அந்த பாம்பு சர்ப்பம் என்னவாக மாறிவிட்டது? கோலாக மாறிடுச்சு. திருப்பி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். சீக்கிரம், நேரம் இல்ல. ஆரோன் எதை போடுறாரு? கோலை போடுறாரா?
போட்ட உடனே அது என்னவாக மாறுகிறது? பெரிய பாம்பா மாறுது. மந்திரவாதிகளை எவைகளை போடுறாங்க? கோள்களை போடுறாங்களா? அவைகளும் என்னவாக மாறுது? பாம்பா மாறுது. இப்ப ஆரோனுடைய கோல் சர்ப்பமா மாறுச்சு இல்ல? அந்த பெரிய சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களையும் என்ன பண்ணுச்சான்? விழுங்கிட்டு அது திரும்ப என்னவாக மாறி விடுகிறது? கோலா மாறுதா? கோலா மாறுதா? நல்ல கவனிங்க. ஆரோன் அந்த தேவனுடைய கோலை எடுத்து போடுறாரு. போட்ட உடனே அது ஒரு பெரிய சர்ப்பமாய் மாறுகிறது. மந்திரவாதிகள் தங்கள் கோல்களை போடுறாங்க, அவைகளும் சர்ப்பங்கள் ஆகிறது. இப்ப ஆரோனுடைய கோல் சர்ப்பமா மாறுச்சு இல்ல? அந்த பெரிய சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களையும் அதனுடைய எல்லா உடம்போட, அதனுடைய எல்லா தலைகளோட, அந்த தலைக்குள்ள இருக்கிற எல்லா விஷத்தோட, மரணத்தை உண்டாக்குகிற எல்லா விஷத்தோட சேர்த்து விழுங்குது. எல்லா சர்ப்பங்களையும், அந்த சர்ப்பங்களின் எல்லா விஷத்தையும், மரணத்தை உண்டாக்குகிற அந்த சர்ப்பங்களின் எல்லா காரியங்களையும் சேர்த்து விழுங்குது. விழுங்கிட்டு திரும்ப அது என்னவாக மாறி விடுகிறது? சத்தமா சொல்லுங்க, என்னவாக மாறுது? நல்லா கவனிங்க. அந்த சர்ப்பம் எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கி இருக்கிறது. எல்லா விஷமும் இந்த ஒரு சர்ப்பத்துக்குள்ள இருக்கு. உண்மைதானா? இந்த ஒரு சர்ப்பத்துக்குள்ள இருக்கு. இப்ப அந்த சர்ப்பம் திரும்ப அது கோலாக எழும்புச்சு பாருங்க. அது கோலாக மாறும் போது அந்த சர்ப்பத்துக்குள்ள இருந்த எல்லா சர்ப்பங்களின் விஷமும் அந்த கோலுக்குள்ளேயே மறைந்து போயிற்று. அது இல்லாமல் போயிற்று. அது செயலிழந்து போயிற்று. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஆரோன் எதை போட்டாரு? சத்தமா சொல்லுங்க. ஆரோன் எதை போட்டாரு? கோல் எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துதா? அப்ப கோலை போட்டார்னு சொல்லலாம். அதையே வேறு வார்த்தையில சொன்னா எதை போட்டார்னு சொல்லலாம்? தேவனுடைய வார்த்தையை. சரி, கோல் என்னவா மாறுச்சு? பாம்பா மாறுதா? கோல் பாம்பா மாறுச்சுன்னு சொல்லலாம். அதையே ஆவிக்குரிய அர்த்தத்துல சொன்னா எது பாம்பை போல மாறுகிறது? வார்த்தை சர்ப்பத்தை போல மாறுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப அந்த கோல், அந்த சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களையும் என்ன பண்ணுச்சு? விழுங்கிட்டு திரும்ப அது என்னவாக மாறி விடுகிறது? கோலா மாறுச்சா? அது கோலாக எழும்புகிற போது அந்த கோலுக்குள்ள, அந்த மரத்துக்குள்ள எல்லா பாம்புகளின் விஷமும் மறைந்து போயிற்று. எல்லாமே இல்லாமல் போயிற்று. எல்லாமே செயலிழந்து போயிற்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதையே தாங்க இயேசுவும் சிலுவையிலே செய்து முடித்தார் இல்ல? இயேசு பார்த்தார், வார்த்தையான தேவன் வார்த்தையினாலே முழு உலகத்தையும் படைத்தார். வார்த்தையினாலே மனுஷனை படைத்தார். வார்த்தையினாலே ஆளுகை செய்யும்படி வைத்தார். சாத்தான் என்ன செஞ்சான்? அந்த பாம்பை வச்சு மனுஷன் மேல விஷம் நிறைந்த வார்த்தைகளை கக்குனான். விஷம் உள்ள வார்த்தைகளை கக்குனான் இல்ல? இயேசு பார்த்தார், என் பிள்ளைங்க மேல இந்த சர்ப்பத்தை வச்சுதானே நீ விஷம் நிறைந்த வார்த்தைகளை கக்குன, இந்த பாம்பை வச்சுதானே என் விஷம் நிறைந்த வார்த்தைகளை கக்குன, உன் விஷத்தை நான் எப்படி முறிச்சு காட்டுறேன் பாருன்னு சொல்லி சிலுவையில இயேசுவே, வார்த்தையாகிய இயேசுவே வெண்கல சர்ப்பம் போல மாறினார். மாறி சாத்தானுடைய எல்லா பாவங்கள், எல்லா சாபங்கள், எல்லா வியாதிகள், எல்லா ரோகங்கள், எல்லா வறுமை, எல்லா வேதனை, எல்லா குறைத்தனம், எல்லா அதிகாரம், எல்லா மரணத்தையும் அவர் ஜெயமாக விழுங்கினார். விழுங்கிட்டு மரித்து மீண்டும் வார்த்தையாய் எழும்பினார் பாருங்க. அவர் எழும்புகிற போது எல்லா சாத்தானுடைய விஷமும் முறிந்தது. எல்லா விஷமும் இல்லாமல் போயிற்று. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இதையே உங்களுக்கு புரியுறதுக்காக வேறு விதத்துல சொல்றேனே. சாத்தான் பார்க்கிறான். முதலாம் ஆதாம் தோட்டத்துல இருந்தான். முதலாம் ஆதாம் அவன் மேல விஷத்தை கக்கினான். விஷமுள்ள வார்த்தைகளை பேசினான். தேவனை பற்றிய தவறான வார்த்தைகளை பேசினான். விளைவு அவன், அந்த முதலாம் ஆதாம் மரித்து போனான். தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். இப்ப அவனை மீட்பதற்கு, மனுக்குலத்தை மீட்பதற்கு இரண்டாம் ஆதாம் இயேசு சிலுவைக்கு வந்திருக்கிறார். இப்ப சாத்தான் பார்க்கிறான், இரண்டாம் ஆதாம் சிலுவைக்கு வந்திருக்கிறார், இவர் மேல எல்லா விஷத்தையும் அனுப்புவோம்,
எல்லா பாவம், சாபம், மரணம், மரணத்தை உண்டாக்குகிற எல்லா விஷத்தின் காரியங்கள், தேவனை விட்டு பிரிக்கிற எல்லா விஷத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் இவர் மேல அனுப்பலாம்னு சொல்லி எல்லா பாவம், சாபம், ரோகம், வியாதி, வறுமை, வேதனை, உபத்திரமா எல்லாவற்றையும் இயேசுவின் மேல அனுப்புறான். அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாவது இயேசுவை சிலுவையில வாயை திறந்து நெகட்டிவா பேச வச்சான். விஷமுள்ள வார்த்தைகளை இயேசுவை பேச வச்சாரணும். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது, இவர் சிலுவையில தொங்குகிற இவர் சாதாரணமான ஆள் இல்ல. இவர் வெறுமனே 2ஆம் ஆதாம் மட்டும் கிடையாது. இவர் தான் மனுஷகுமாரன். நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் முழுவதும் இந்த மனுஷகுமாரன் இயேசுவினிடத்துல தான் இருக்கு. இவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா ஜனங்களை கடிந்து, ஜனங்களை தண்டித்து ஒரு வார்த்தை பேசினார்னா மனுக்குலமே அழிஞ்சிடும். அவன் திட்டமிடுறான். நான் நிரூபிச்சு காட்டுறேன், பின்னாடி வசனம் சொல்றேன். எப்படியாகிலும் இயேசுவை ஜனங்கள் மேல நியாய தீர்ப்பை கொடுத்து பேச வச்சரணும்னு சொல்லி திட்டமிடுகிறான். எல்லா பாவ, சாப, ரோகம், வியாதி, வறுமை, வேதனை எல்லாவற்றையும் அவர் மேல அனுப்பிட்டான். ஆனா இயேசுவோ என்ன செய்தா தெரியுமா? சிலுவையில சாத்தானுடைய எல்லா பாவ, சாப, ரோகங்கள், வியாதிகள், மரணத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் தனக்குள்ள இழுத்து கொண்டா. எல்லா பாவம், எல்லா சாபம், எல்லா ரோகம், எல்லா வியாதி, எல்லா மரணத்தின் காரியங்களையும் அவர் தனக்குள்ள ஜெயமாக இழுத்து கொண்டா. இழுத்து கொண்டு திரும்ப நம்ம மேல விஷமுள்ள வார்த்தைகளை பேசாம, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்லி நேசத்தின் வார்த்தைகளை பேசிட்டாரே. நம்மள தண்டிக்கிற வார்த்தைகளை சொல்லாம மன்னிக்கிற வார்த்தைகளை சொல்லிட்டாரே. நம்மளை பாதாளத்துக்கு அனுப்புகிற தீர்ப்பு கொடுக்காம நம்மளை பரதீசுக்கு அனுப்புகிற தீர்ப்பை கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்ம மேல விஷம் நிறைந்த வார்த்தைகளை பேசாம நேசத்தின் உச்சிதங்களை பொழிஞ்சிட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சாத்தான் தோட்டத்துல என்ன செஞ்சான்? தேவனுடைய நேசத்தை மறைத்து விஷத்தை கக்குனான். இயேசுவோ சிலுவையில சாத்தான் கக்குன விஷத்தை எல்லாம் உள்வாங்கி கொண்டு திரும்ப நம்ம மேல நேசத்தின் உச்சிதங்களை பொழிஞ்சிட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசு நம்ம மேல நியாய தீர்ப்பை பேசாம நேசத்தை பேசினார் பாருங்க. அத்தோடு எல்லா சாத்தானின் அதிகாரங்களும் முடிந்து போயிற்று. எல்லாமே இல்லாமல் போயிற்று. எல்லா விஷமும் முறிந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். இயேசு சிலுவையில நம்மளை நியாயம் தீர்த்து பேசுவதானால் பேசி இருக்கலாம். இல்ல, நம்மள 4 வார்த்தை கடிந்து பேசுறதுனா பேசி இருக்கலாம். உண்மைதானே? பாவி பயல் நல்லா இருப்பீங்களா நீங்க? உண்மைதானே? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பாம்பு ஆரோன் கோலை போடுறாரு, அது பெரிய பாம்பா மாறுது. மற்ற எல்லா சர்ப்பங்களையும் அதன் தலைகளையும் அதன் விஷத்தையும் சேர்த்து என்ன செஞ்சிருச்சு? விழுங்கிருச்சா? இப்ப அந்த பாம்புக்குள்ள எல்லா விஷமும் இருக்கு. எல்லா சர்ப்பங்களின் விஷமும் அதுக்குள்ள இருக்கு. எல்லா ரகமான எல்லா வித பாம்புகளின் விஷமும் அதுக்குள்ள இருக்கு. அது அங்க இருக்கிற யாரை வேணா கடிக்கலாம். மோசையை கடிக்கலாம், ஆரோனை கடிக்கலாம், பார்வோனை கடிக்கலாம், மந்திரவாதிகளை கடிக்கலாம், ஜனங்கள். அவ்வளவு விஷம் அதுக்குள்ள இருக்கு. ஏன்னா எல்லா பாம்புகளையும் விழுங்கி நிற்கிறது இல்ல. ஆனா அந்த பாம்பு யாரையுமே கடிக்காம அது திரும்ப என்னவாக மாறுச்சு? கோலா மாறுச்சு பாருங்க. அதே போலதாங்க இயேசு சிலுவையில நம்மளை 4 கடி கடிக்கிறதுனா கடிச்சிருக்கலாம். பாவி பயல்வலா நல்லா இருப்பீங்களா நீங்களா? எவ்வளவு பாவம் பண்றீங்க, உங்களால நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாரு. 4 வார்த்தை நம்மளை திட்டுறதா இருந்தா திட்டி இருக்கலாம். ஆனா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நம்ம மேல அந்த விஷத்தின் வார்த்தைகளை பேசாம நம்ம மேல நேசத்தின் உச்சிதங்களை பொழிஞ்சாரு பாருங்க. அத்தோடு சாத்தானுடைய எல்லா விஷமும் முறிந்தது. எல்லா ஆளுகைகளும் செயலிழந்து போயிற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, இப்ப சாத்தான்ட்ட எந்த அதிகாரமும் இல்ல. சொல்லுங்க, சாத்தான்ட்ட எந்த அதிகாரமும் இல்ல. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு இல்ல. கொலோசையர் 2:14 வாசிங்க. கொலோசையர் 2:14 வாசிங்க. சாரி, இதே தானே வெண்கல சர்ப்ப காரியத்திலே நடந்துச்சு.
என்ன நடந்துச்சு? வாசிங்க. என்னாகும் 20:9 வாசிங்க. என்னாகும் 20:9 வாசிங்க. 21:9 சாரி 21:9 வாசிங்க. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். பாம்பு ஒரு மனுஷனை கடிக்குது. கடிச்சா என்ன செய்யணும்? பாம்பை கம்பு எடுத்து என்ன செய்யணும்? பாம்பை அடிக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பாம்பு அடிக்கிற வேலையெல்லாம் நீ பார்க்காத, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன செய்யணும்? சிலுவைக்கு அடையாளமான அதை நோக்கி பாரு. அப்ப என்ன செய்யணும்? இந்த பாம்பு உன்னைய கடிச்சுச்சுல்ல, அந்த விஷம் உனக்குள்ள போச்சுல்ல, அந்த விஷம் உள்ளுக்குள்ளேயே முறிஞ்சு போயிரும், அது செயலிழந்து போயிரும், அது இல்லாமல் போயிரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உண்மைதானே? பாம்பு கடிச்சவங்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போடுறாங்க பாருங்க. போட்ட உடனே அந்த விஷம் உள்ளுக்குள்ளே என்ன ஆயிருது? மறைஞ்சு போகுதா? இல்லாம போகுதா? அதேதான் சிலுவையிலே நடந்தது. அவர் சிலுவையில சாத்தானுடைய எல்லா விஷத்தின் காரியங்களையும் முறிய பண்ணினா, எல்லாவற்றையும் இல்லாமல் பண்ணினா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சாத்தான்ட்ட எந்த விஷமும் இல்லை. சொல்லுங்க, சாத்தான்ட்ட எந்த விஷமும் வேதம் பொய் சொல்லாது இல்லையா? கொலோசியர் 2:14 வாசிங்க. கொலோசியர் 2:14 வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இது கொஞ்சம் நமக்கு புரிய மாட்டேங்குது இல்லையா? இதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க. இதே வசனத்தை கொலோசியர் 2:14 வாசிங்க. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படை கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். என்ன அர்த்தம் தெரியுதா? ஒரு ராஜா யுத்தத்துல ஜெயிச்சுட்டா, தோத்து போனவனை தெரு தெருவா இழுத்து கொண்டு பவனி செல்வாங்க பாருங்க. அதை போலதான் இயேசுவும் சிலுவையில சாத்தானுடைய எல்லா விஷத்தின் காரியங்களையும் பிடுங்கி கொண்டு அவன் ஆயுதங்கள், படைக்கலங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவனை பிடுங்கி கொண்டு அவனை வெளியரங்க கோலம் அப்படின்னா என்ன, நியூடா நிர்வாணமா மாற்றி அவனை சிலுவையில ஆவி மண்டலத்துல அவனை தரனை இழுத்து கொண்டு ஊர்வலமாய் பவனி சென்றாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சாத்தான்ட்ட எந்த அதிகாரமும் இல்ல. சொல்லுங்க, சாத்தான்ட்ட எந்த அதிகாரமா? வேதம் பொய் சொல்லாது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டுதான் இல்ல, அவன்கிட்ட எந்த அதிகாரமும் இல்ல. சொல்லுங்க, சாத்தான்ட்ட எந்த அதிகாரமா? இப்ப சாத்தான் பார்க்கிறான், என்னடா இது இப்படி ஆயி போச்சு. முதலாம் ஆதாம் தோட்டத்துல இருந்தான், அவன் மேல விஷமுள்ள வார்த்தைகளை பேசணும், அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டான், அதையே நம்பினான், மறிச்சிட்டான். 2ஆம் ஆதாம் இயேசு சிலுவைக்கு வந்தார். இவரை எப்படியாவது விஷமுள்ள வார்த்தைகளை பேச வச்சலான்னு சொல்லி இவர் மேல விஷத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அனுப்பணும். இவர் என்னடான்னா நம்முடைய விஷம் எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு ஜனங்கள் மேல திரும்ப விஷத்தை கக்காம எதை கக்கிட்டாரு? ஜனங்கள் மேல நேசத்தை கக்கிட்டார். சொல்லுங்க, எதை கக்கிட்டாரு? நேசத்தை கக்கிட்டார். இப்ப நம்மகிட்ட விஷம் இல்ல, சாத்தான்ட்ட விஷம் இல்ல. அவன் பாக்குறான், இப்ப நம்மகிட்ட விஷம் இல்லையே, இப்ப எப்படி மனுஷ வாழ்க்கையை கெடுக்கிறது? சாத்தான் மனுஷ வாழ்க்கையை கெடுக்கணும்னா அவனுக்கு விஷம் நிறைந்த வார்த்தைகள் வேணும். தேவன் வேலை செய்ய எப்படி நேசத்தின் வார்த்தைகள் வேண்டுமோ, சாத்தான் வேலை செய்ய அவனுக்கு விஷமுள்ள வார்த்தைகள் வேணும். இப்ப யார்கிட்ட விஷமுள்ள வார்த்தைகள் இருக்குன்னு பார்க்கிறான், உற்று கவனிக்கிறான். யார்கிட்ட விஷமுள்ள வார்த்தைகள் இருக்கு பார்க்கிறான். யார்கிட்ட இருக்கு? யாக்கோபு புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 3வது அதிகாரம் 8வது வசனம். முக்கியமான வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். புதிய ஏற்பாட்டுல. சத்தமா வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. பக்கம் சொல்லுங்க, நேரம் இல்ல, சத்தமா வாசிங்க பார்க்கலாம்.
பக்கம் 314. 314 எடுத்துட்டீங்களா? புதிய ஏற்பாட்டுல 314, யாக்கோபு 3:8. எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்க பார்க்கலாம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. சாவுக்கு ஏதுவான என்ன நிறைந்ததாக இருக்கிறதா? விஷம் நிறைந்ததாக. ரோமர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். ரோமன் சாப்டர் 3 verse 13. ரோமர் 3:13. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. என்ன விஷம் இருக்கிறதா? பாம்பின் விஷம் இருக்கு. உதடுகளின் கீழேனா இந்த ரத்தமும் சதையுமான உதட்ட சொல்லல. இதே வசனத்தை ERV-ல தானே, இதே வசனத்தை ERV பைபிள் அவங்க வாசிப்பாங்க, ஹெப்சிபா வாசிப்பாங்க. எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. அவங்க சொல்ல நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணணும், சத்தமா சொல்லணும். வாசிங்க பார்க்கலாம். அவர்களின் வாய்கள், சொல்லுங்க, அவர்களின் வாய்கள் திறந்த சவக்குழிகள் போன்றவை, தங்கள் நாக்குகளை பொய் சொல்லவே பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் சொல்லும் காரியங்கள் பாம்புகளின் விஷத்தை போன்றது. அவர்கள் சொல்லும் காரியங்கள் எதை விஷத்தை போன்றதா? அவர்கள் சொல்லுங்க, அவர்கள் சொல்லும், சத்தமா சொல்லுங்க, அவர்கள் சொல்லும் காரியங்கள். சொல்லுங்க, என்ன காரியங்கள்? இப்ப சொல்லுங்க, விஷம் இப்ப யாருடைய வாயில இருக்கு? விஷம் நிறைந்த வார்த்தைகள் யார் வாயில இருக்கு? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. வழங்கலையா? யார் வாயில இப்ப விஷம் நிறைந்த வார்த்தைகள் இருக்கு? 2 வசனம் வாசிச்சீங்கல்ல. அவர்கள் வாயின் கீழே பாம்புகளின் விஷம் இருக்கிறது, அவர்கள் சொல்லும் காரியங்கள் பாம்புகளின் விஷத்தை போன்றது இருக்குல்ல. யார சொல்றாரு? யார் வாயில பாம்புகளுக்கு விஷத்து கொத்த விஷம் யார் வாயில, யார் வார்த்தையில இருக்கு? சத்தமா, மனுஷங்களா? அப்ப நம்மளாம் யாரு? அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி சொல்றீங்க. அது மனுஷங்க பிரதர், மனுஷங்க வாயில இருக்கும் பிரதர். நம்மளாம் யாரு? அப்ப சொல்லுங்க, யார் வாயில இருக்கு? சத்தமா, நம்ம கிட்டயா? இன்னும் நீங்க அந்த பாயிண்ட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்க பாருங்க. பொத்தாம் பொதுவுமாவே சொல்றீங்க பாருங்க, நம்ம கிட்ட இருக்கும் பிரதர். சொல்லுங்க, யார்கிட்ட இருக்கு? சத்தமா சொல்லுங்க. இப்ப மட்டும் சத்தம் வர மாட்டேங்குது பாருங்க. உங்க வாயிலிருந்து விஷமுள்ள வார்த்தைகளை உங்களை பேச வச்சு உங்க வாழ்க்கைய நாசமாக்குறான்னு சொல்லணும். ஆனா நம்மளே அப்படி சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நாசமாக்க ட்ரை பண்றான். உங்களை குறிச்சு, உங்க ஊழியத்தை குறித்து, உங்க சரீரத்தை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, தொழிலை குறித்து, தேசத்தை குறித்து தவறான வார்த்தைகளை உங்களைய பேச வச்சு உங்க வாழ்க்கைய கெடுக்கிறான்னு சொல்லணும். அப்படி நம்மளே சொல்ல வேணாம். எப்படி சொல்லிக்கலாம்? கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இப்ப சொல்லுங்க, பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? தயவு செய்து சத்தமா சொல்லுங்க, யார் காரணம்? கர்த்தர் தானே. கர்த்தர் அடியனை ரொம்ப சோதிக்கிறார் பிரதர். அடியனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் பிரதர். சொல்லுங்க, யார் காரணம்? நீ சொல்லாம நான் அடுத்த பாயிண்ட் போறது இல்ல. சொல்லுங்க, யார் காரணம்? உங்க வீட்டுக்காரர் தானே. இந்த மனுஷனை கட்டின நாள்ல இருந்து ஒரே போராட்டம் பிரதர். அவங்க மனைவி தானே. இந்த மனுஷிய கட்டினதுல இருந்து ஒரே போராட்டம் தான் பிரதர். வாழ்க்கையே போச்சு பிரதர். சொல்லுங்க, யார் காரணம்? சத்தமா சொல்லுங்க. சாத்தான் தானே. சாத்தான் பிரதர் நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் பிரதர். கடினமா கடந்த காலங்களில் பிரதர் சாத்தானுடைய ஒரே போராட்டம் பிரதர்.
அவனுக்கு ஏதோ உங்களை விட்டா வேற ஆளே இல்லைங்கிற மாதிரி. அவனை போய் கேட்டவனு உண்மையாவே அவனை சாத்தான போய் கேட்டீங்கன்னு வைங்க, ஏன்பா இந்த அம்மாவையே ரொம்ப படாத பாடு படுத்துறியாமே, போராடுறியாமே, ஏன் உனக்கு என்ன அப்படின்னு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஆட போங்கயா, நான் நாங்குநேரி போயே 6 மாசம் ஆச்சு, இந்த அம்மா எதுக்கு எடுத்தாலும் என்னையவே சொல்லிட்டு தெரியுது. இந்த அம்மாவும் ஐயாவும் சேர்ந்து கார குழம்பு வச்சு வெட்டுன்னு வெட்டி நல்லா டிசென்ட்ரியா போனா நானா பொறுப்பு, சாத்தான் சொல்லுது. எனக்கு என்ன இந்த அம்மா விட்டா வேற ஆளே கிடையாதா? பிரதர் சிஸ்டர், உங்க வார்த்தை மாறாம உங்க வாழ்க்கை மாறாது. இல்ல, நீங்க என்ன வேணா ஃபாஸ்டிங் இருக்கலாம், என்ன வேணா ஜெபம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா உங்க வார்த்தையில நீங்க கவனமா இல்லாத போது உங்க வாழ்க்கை என்ன செய்யாது? மாறாது. இல்ல, என்ன பேச்சுன்னு நினைக்கிறீங்க? என்னத்தையாவது பேசுறது, ஜோக் அடிக்கிறேன், கேஷுவலா பேசுறேன், நாட்டு நடப்ப பேசுறேன், என்னத்தையாவது பேசுறது. இப்பெல்லாம் பிரதர் முன்னாடி மாதிரி கிடையாது. திருநெல்வேலி ரொம்ப மோசம், நாங்குநேரி ரொம்ப மோசமாயி போச்சு. குடிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க, பார்த்து போகணும், இல்ல டம்முன்னு வந்து மோதிடுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஏதோ எச்சரிக்கை உணர்வுல பேசுற மாதிரி நம்ம சொல்றோம். ஆனா நமக்கு தெரியல, நம்ம பேசுற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமா இருக்கு. சொல்லுங்க, நம்ம பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்கு? ஆவியும் ஜீவனுமா இருக்கு. நாம் தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் எப்படி ஆவியும் ஜீவனுமா இருக்கிறதோ, நம்முடைய வார்த்தைகளும் ஆவியும் ஜீவனும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ள இருந்து ஆவியா வெளியே வரும், ஸ்பிரிட்டா கன்வெர்ட் ஆகி வெளியே வரும். உங்க கண்களுக்கு தெரியாது, அதான் பிரச்சனை. ஸ்பிரிட்டா கன்வெர்ட் ஆகி வெளியே வந்த அந்த வேர்டு அது வெளியே போய் வேலை செய்யும். வேலை செஞ்சு ஒரு நாள் நீங்க பேசுனீங்க இல்லையா அந்த காரியத்தை ஒரு நாள் உங்க வாழ்க்கையில ஜீவனா லைஃபா கொண்டு வந்து நிறுத்திடும். இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப நீங்க இத சொல்லிட்டு நீங்க மறந்துடுவீங்க, அதான் பிரச்சனை. இப்ப நீங்க சொல்லிட்டீங்களா, உதாரணத்துக்கு சொல்றேன், பிராக்டிகலா சொல்றேன், இதுக்கு வசனத்துல ஆதாரங்கள் உண்டு. நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களா, இப்பெல்லாம் வந்து பிரதர் எங்கிட்டு கடந்து வந்து மோதுவானே தெரியல பிரதர், சொல்லிட்டீங்களா, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஸ்பிரிட்டா கன்வெர்ட் ஆகி வெளியே வரும். வெளியே வந்துருச்சா, இது போய் வெளியே வேலை செய்யும். கர்த்தருடைய சத்தம் பூமியின் கடைசி பரியந்தம் செல்லுகிறதா, இந்த வேர்டு போய் வேலை செய்யும். எப்படின்னு சொல்றேன், இங்க இருந்து மெட்ராஸுக்கு டிராவல் ஆகும், சென்னைக்கு டிராவல் ஆகும், வேர்டு டிராவல் ஆகி அங்க போய் ஒரு ஆளை தேடும். எப்படி ஆளை தேடும் தெரியுமா? பைக்கே ஓட்ட தெரியாத ஒரு ஆளை போய் தேடும், தேடி போய் பிடிக்கும். இது நடக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும், அது டைம் எடுக்கும். எடுத்துருச்சா, ஒரு ஆளை பிடிச்சிருச்சா, அடுத்து அவனுக்கு பைக் வாங்க பணம் கொடுக்கும். அவன் ஆபீஸ்ல இருந்து சொந்தக்காரங்கிட்ட இருந்து எல்லா பக்கத்துல இருந்து அவனுக்கு என்ன வரும்? பைக் வரும், பணம் வரும். இப்ப என்ன வாங்குவான்? பைக் வாங்குவான். ஆனா ஆக்சுவலா அவனுக்கு பைக்கே சரியா செய்ய தெரியாது, ஓட்ட தெரியாது. பைக் வாங்கிட்டானா, இதுக்கு ஒரு 6 மாசம். அடுத்த ஒரு 3 மாசத்துல திருநெல்வேலிக்கு அவனுக்கு டிரான்ஸ்பர் கொடுக்கும் பாருங்க. டிரான்ஸ்பர் ஆயிட்டானா, அடுத்த ஒரு 4 மாசத்துல நாங்குநேரிக்கே டிரான்ஸ்பர் ஆகி வருவான் பாருங்க. வந்துட்டானா, அடுத்த ஒரு 3 மாசத்துல நீங்க குடியிருக்கிற ஏரியாவுக்கே வீடு மாதிரி வருவான் பாருங்க. வந்துட்டானா, ஒரு நாள் காலையில அவன் கிளம்புற நேரம் நீங்களும் கிளம்புவீங்க, இல்ல நீங்க கிளம்புற நேரம் அவனும் கிளம்புவான். எங்கிட்டு கடந்துதான் வந்தான்னே தெரியாது, டமால்னு வந்து மோதி கால் பிராக்சர் ஆகி அங்கதான் பைபிள் வாசிப்போம், ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். இது நடக்கிறதுக்கு 2.5 வருஷம் ஆயிருக்கும். ஆனா நமக்கு தெரியாது, அன்னைக்கு பேசின வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்னவாகிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வந்து இன்னைக்கு இது நடக்கட்டும், நாளைக்கு இது நடக்கட்டும், நாளை கழிச்சு, அதெல்லாம் கர்த்தர் சொல்றது இல்ல. அந்த அதிகாரம் உங்க நாவிலே வைக்கப்பட்டிருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தான் வார்த்தைகளினாலே உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது தெரியாது நமக்கு. நம்ம என்ன சொல்றது தெரியுமா? ஆண்டவர் பிரதர் அனுமதித்தார் பிரதர், கடந்த காலங்கள்ல உபத்திரவத்தின் பாதையில அனுமதிச்சார் பிரதர். நீ பார்த்த அவர் அனுமதிச்சத? அவர் என்ன சொல்லுவார்? நானாடா அனுமதிச்சு? எல்லாத்தையும் பேசி பேசி கெடுத்தது யாரு?
வேதத்துல வாசிங்க, ஆதியா 48:1 வாசிங்க, 48:1 வாசிங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 48 verse 1. அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. தமிழ்ல வருத்தமாய் இருக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. பொது மொழிபெயர்ப்புல வாசி பாருங்க, ஆங்கிலத்திலையும் கரெக்டா இருக்கும். பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க. உடைய தகப்பனார் யாக்கோபு உடல் நலமின்றி இருக்கிறார் என்று. நிகழ்ச்சிகளுக்கு பின் உம் தந்தை உடல் நலமின்றி இருக்கிறார் என்று யோசேப்புக்கு தெரிவிக்கப்பட்டது. யாக்கோபு உடல் நலமின்றி இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், வியாதிப்பட்டிருக்கிறார். ஆங்கிலத்தில் கரெக்டா இருக்கும். He was in sick, he was in ill. யாக்கோபு வியாதிப்பட்டிருக்கிறான் என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. முதலாக வேதத்துல வியாதிப்பட்ட மனுஷன் யாக்கோபு. தெரியுமா உங்களுக்கு? ஆதியாகமம் 48வது அதிகாரம் வரைக்கும் வியாதி என்கிற வார்த்தை பைபிள் 47 அதிகாரங்களில் வியாதி என்கிற வார்த்தை பைபிள்ல கிடையாது. வாதை இருக்கு, பார்வோனையும் அவன் குடும்பத்தையும் மகா வாதைகளால் வாதித்தார் இருக்கு. வியாதிங்கிற வார்த்தை பைபிள்ல 47 அதிகாரங்கள்ல கிடையாது. முதலாக வியாதிப்பட்டு மரித்தவன் யாக்கோபு. 3 பிதாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லப்படக்கூடிய 3 பிதாக்கள்ல ஒரு ஆளு தான் யாக்கோபு. யாக்கோபு தான் முதல்ல வியாதியில மரிச்சார். யாக்கோபு ஆதாமிலிருந்து நீங்கள் கணக்கிட்டால் 22வது தலைமுறை, 22nd generation. முதல்ல இருக்கிற 21 தலைமுறை வயது முதிர்விலே தான் மரித்தார்கள். வியாதியில யாரும் மரிக்கல. முதல்ல வியாதியில மரிச்சது யார் தெரியுமா? யாக்கோபு. ஏன்? வாசிங்க ஆதியாகமம் 37:35 வாசிங்க. ஆதியாகமம் 37:35. ஜெனிசிஸ் சாப்டர் 37:35. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் சொல்றாரா? ஆதியா 42:38. ஜெனிசிஸ் 42:38. ஆதியா 42:38. அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரை மயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். முதல்ல என்ன சொன்னாரு? துக்கத்தோட பாதாளத்துல இறங்க பண்ணுவீங்க. இப்ப எப்படி சொல்றாரு? சஞ்சலத்தோட பாதாளத்துல இறங்குவேன். இல்ல, இவருடைய வார்த்தை, அதாவது யாக்கோபு ரொம்ப தங்கமான ஆளு. எது வரைக்கும் தெரியுமா? டென்ஷன் ஆகுற வரைக்கும். டென்ஷன் ஆயிட்டாருன்னு வைங்க, வர்ற வார்த்தையெல்லாம் எப்படி வரும் தெரியுமா? நான் துக்கத்தோட சாவேன், நான் சஞ்சலத்தோட சாவேன், நான் வருத்தத்தோட சாவேன் சொல்லியே வியாதிப்பட்டு மரித்து போனான் யாக்கோபு. இல்ல, இது நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைகளை யாக்கோபு சொல்லி 30 ஆண்டு காலம் கழித்து தான் அவருடைய வாழ்க்கையில் அது நடைமுறைக்கு வந்தது. 30 வருஷம் ஆச்சு அந்த வார்த்தை நடைமுறைக்கு வர. ஆனா அப்படியே நடைமுறைக்கு வந்தது. இல்ல, இப்ப சொல்லுங்க, யாக்கோபு வியாதிப்பட்டதுக்கு யார் காரணம்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் தானே. கர்த்தர் யாக்கோபு வியாதியில பிரதர் அனுமதிச்சு பிரதர், அப்படியே பிரதர் எடுத்துக்கொண்டார் பிரதர். சொல்லுங்க, யார் காரணம்? யாக்கோபுடைய நோய் வாய்ப்பட்டு மரித்தான். சொல்லுங்க, நோய் வாய். சத்தமா சொல்லுங்க. வீட்டுல மட்டும் என்ன பேச்சு, என்ன சத்தம் வருது? மீட்டிங் முடிச்சவொடனே என்ன சத்தம் வருது? சத்தமா சொல்லுங்க. நோய் வாய் பட்டு மரித்தான். சரி, எனக்கு நேரம் இல்லைன்னு அடுத்ததுக்கு வரேன். எப்ப நீங்க தவறான வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? சீக்கிரம் சொல்லுங்க, நேரம் இல்ல. சத்தமா சொல்லுங்க. எப்ப நீங்க தவறான, மரணத்துக்கு ஏதுவான, நெகட்டிவான, தீய காரியங்களை எப்ப பேசுறீங்க? என்ன சூழ்நிலையில பேசுறீங்க? கோபம் வரும்போது தானா? எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்றீங்க பாருங்க. சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள்ங்கிற மாதிரி. வேற ஒப்பீனியனே கிடையாது. கோபம் தானே. வாசிங்க யாக்கோபு 1:20 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. யாக்கோபு 1:20 வாசிங்க.
மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. தமிழ்ல மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்னு இருக்கு. கொஞ்சம் புரிய மாட்டேங்குதுல. தமிழ்ல இதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்புல ERV வாசிப்பாங்க. அதை வாசிப்பாங்க, நீங்க சத்தமா சொல்லணும். சீக்கிரம், நேரம் இல்ல, ஒரு கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவோம். வாசிங்க பார்க்கலாம், சத்தமா வாசிங்க. ஏனெனில் மனிதரின் சினம், சொல்லுங்க, மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது. ERV வாசிங்க. ஒருவனின் கோபமானது, சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க, கோபமானது அவனை தேவன் விரும்புகிற நல்வழியில் நடத்தாது. ஒரு மனுஷனின் சினம் தேவனுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாக இருக்கிறது. ஏற்புடைய செயல்கள்னா என்ன? தேவனுக்கு ஏற்ற செயல்கள். இன்னும் கொஞ்சம் புரியும்படியா சொன்னா, பிப்ளிக்கலா சொன்னா, தேவனுடைய சித்தம் நிறைவேற தடையாக இருக்கிறது. ஒரு மனுஷனின் கோபமானது தேவன் விரும்புகிற நல் வழியில் அவனை நடத்தாது. அப்ப என்ன வழியில நடத்தும்? தீய வழியில அவனை நடத்தும். இல்ல, எத்தனை பேர் தெரியுமா கோவப்பட்டு பேசி 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 40 வயசாச்சு, 50 வயசாச்சு, 60 வயசாச்சு, 70 வயசாச்சு, இன்னும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இன்னும் நடக்கல, அப்படியே பெண்டிங்ல இருக்கு. ஆண்டவர் பிரதர் கொடுத்தார் பிரதர், எழுதி வச்சிருக்கேன் பிரதர், டைரியில காத்திருக்கிறேன் பிரதர். வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை, இப்பெல்லாம் வாசம் எல்லாம் கிடையாது, வாரத்துக்கு டெய்லி வீட்டுல வெடிச்சு 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 பேசி பேசி பேசி. எத்தனை பேர் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்காமலே பரலோகத்துக்கு போயிட்டாங்க தெரியுமா? வாக்குத்தத்தங்கள் அந்த அவங்க வாழ்க்கையில நடக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். ஆனா எத்தனையோ பேர் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காமலே பரலோகம் போயிட்டாங்க தெரியுமா? அங்க போய் பரலோகத்துல போய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்க எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்கல்ல, ஆமா, பூமியில நிறைவேற்றுவதுக்கு தானே கொடுத்தீங்க, ஆமா, ஆனா பூமியில அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் பரலோகத்துக்கு வந்துட்டேன். அவர் என்ன சொல்லுவாரு? இங்க பாரு, பரலோகம் வந்திருக்குன்னு பாக்குறேன், பேசாம உள்ள போயிரு. எல்லாத்தையும் பேசி பேசி கெடுத்தது யாரு? என்ன கோபம் நினைக்கிறீங்க? என்ன பேச்சு நினைக்கிறீங்க? இதுல பெருமை வேற. உங்களுக்கெல்லாம் கோபம் வந்துச்சுன்னா தெரியுமா, அப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் வாசிங்க, எபேசியர் 23:26 23 4:26 வாசிங்க. எபேசியர் 4:26 வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உடனே இந்த வசனத்தை பிடிச்சு, கோபம் கொள்ளலாம் பிரதர், பாவம் தான் செய்யக்கூடாது பிரதர். அப்ப எது பாவம்? அடுத்த வார்த்தை வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு மேல உங்களுடைய எரிச்சல் உங்க தலைக்குள்ள இருந்துச்சு, கோபம் இருந்துச்சு, கோபத்தை கண்டினியூ பண்றீங்கன்னா அது பாவம். அது என்ன செய்யும்? அடுத்து பிசாசுக்கு இடம் கொடாமலும். அந்த கோபம், அந்த கோபத்துல நீங்க பேசுற வார்த்தைகளாலதான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாவத்தினாலதான் இடம் கொடுக்குறீங்கன்னு. வேதம் அப்படி சொல்லல. பாவத்தை அவர் ரத்தம் கழுவி சுத்திகரிச்சிடும். ஆனா இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, நீங்க பேசுற வார்த்தை, நீங்க கோபப்பட்டு பேச பேச யாருக்கு இடம் கொடுக்குறீங்களா? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீங்க. அடுத்து, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைனா நம்ம நினைக்கிற கெட்ட வார்த்தை இல்ல. இது இன்னொரு பைபிள் வாசிக்கலாம், அப்ப உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா விளங்கும். தொடர்ந்து வாசிங்க. தவறான தீய வார்த்தையை பேசாதீங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானா, நல்ல வார்த்தை இருந்தா பேசு, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்படி தேவையில்லாம தீயவற்றை பேசி, கோவப்பட்டு பேசி 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 பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத. இதே இன்னொரு மொழிபெயர்ப்பு வாசிங்களே, தமிழ் ERV வாசிங்க, இன்னும் தெளிவா புரியும். வாசிங்க. உங்கள் கோபம்
உங்களை பாவம் செய்ய கொண்டு செல்லும் அளவு அனுமதிக்காதீர்கள். நாள் முழுவதும் கோபமுடையவர்களாக இருக்காதீர்கள். கோபத்திலேயே தெரியாத, டென்ஷன்லயே சூடான மண்டையோட தெரியுது இல்ல. வாசிங்க. உங்களை வீழ்த்துவதற்குரிய வழியை பிசாசுக்கு கொடுக்க வேண்டாம். தமிழ்லயாவது பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு இருக்கு. பொது இன்னொரு மொழிபெயர்ப்புல ரொம்ப தெளிவா இருக்கு. உங்களை வீழ்த்துவதற்கு உரிய வழியை பிசாசுக்கு கொடுக்க வேண்டாம். ஒருவன் திருடுகிறவனாக இருந்தால் தன் திருட்டை நிறுத்துவானாக. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, அவன் வேலையை அவன் பாரு. அடுத்த ஆள சும்மா சும்மா பிளேம் பண்ணிட்டு கோவப்பட்டுட்டு தவறா பேசிட்டே இருக்கிறத விட்டுட்டு உன் வேலையை நீ ஒழுங்கா என்ன செய்யும் முதல்ல பாரு. நல்லா ஒல, ஏழைகளுக்கு கொடுக்கத்தக்கதாக சம்பாதிக்கிறதுக்கு நல்லா ஒல. சும்மா அடுத்த ஆள பிளேம் பண்ணிட்டு இருக்கிறத என்ன செஞ்சிரு, விட்டுரு முதல்ல. தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் திருடுகிறவனாக இருந்தால் தன் திருட்டை நிறுத்துவானாக. அவன் வேலை செய்ய தொடங்கட்டும். அவன் தனது கைகளை நல்ல செயல்களை செய்வதற்கு பயன்படுத்தட்டும். பிறகு ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள அவனுக்கென்று சில இருக்கும். நீங்கள் பேசும்போது தீயவற்றை சொல்லாதீர்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் நாவிலிருந்து புறப்பட வேண்டாம். என்ன அர்த்தம்னா, தீய காரியங்களையே பேசாதீங்க. ஆனால் மற்றவர்களுக்கு பயன் தரத்தக்கதும் மற்றவர்களை பலமுள்ளதாக்குகிறவைகளை மட்டும் பேசுங்க. அத மட்டும் பேசுங்க. அதனால் உங்கள் பேச்சை கேட்பவர்களுக்கு உங்கள் பேச்சு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவரை சோகப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியானவரை சோகப்படுத்தாதீங்க. நீங்கள் தேவனுக்குரியவராக இருக்கிறீர்கள் என்பதற்கு ஆவியானவரை சான்றாக உள்ளார். தேவன் உங்களுக்கு சரியான நேரத்தில் விடுதலை தருவார் என்பதை காட்டவே தேவன் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்துள்ளார். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் சரியான நேரத்துல உங்களுக்கு விடுதலையை தருவார். நீங்க சும்மா சும்மா கோவப்பட்டு பேசிட்டே இருக்காதீங்க. அப்படி பேசும்போது என்ன நடக்குது? ஒரு பக்கம் சாத்தானுக்கு வழியை திறந்து விட்டுறீங்க, இன்னொரு பக்கம் ஆவியானவரை சோகப்படுத்துறீங்க. சோகமா இருக்கிறதுனா என்ன? தமிழ்ல கூட துக்கப்படுத்துறீங்கன்னு இருக்கு. சோகமா இருக்கிறதுனா என்ன? சோகமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சீக்கிரம் சொல்லுங்க. சோகமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அமைதியா, எந்த காரியத்துல இன்வால்வ் ஆகாம இருப்பாங்களா? சோகமா இருக்கிறவங்க எதுலையுமே ஈடுபட மாட்டாங்க, சைலண்ட் ஆயிடுவாங்க இல்ல. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க கோபப்பட்டு தவறா பேச ஆவியானவரை சைலண்ட் மோடுக்கு கொண்டு போறீங்க. அழகு. ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா வேலை நடக்குது பாருங்க. கோபப்பட்டு வார்த்தைகளை பேசும்போது இந்த பக்கம் நம்மளை வீழ்த்துவதற்கு உரிய வழியை சாத்தானுக்கு திறந்து கொடுத்துருவோமா, இன்னொரு பக்கம் இப்ப சாத்தா வரும்போது ஆவியானவர் தானே கொடியேற்றவனுக்கு விரோதமா, ஆனா ஆவியானவரை என்ன மோடுக்கு கொண்டு போயிடும்? நம்ம சைலண்ட் மோடுக்கு, அமைதியா இருக்கிற மாதிரி கொண்டு போயிடும் இல்ல பிரதர்? உங்க வார்த்தை நான் கேட்கிறேன், கோவப்பட்டு எல்லாத்தையும் மாத்திட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. கோவப்பட்டு எல்லாத்தையும் மாத்திட்டீங்களா? மாறிடுச்சா மாறலையா? சத்தமா சொல்லுங்க. மாறல இல்ல. அப்புறம் என்னத்துக்கு அந்த கோபம் உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் நாசியில ஊதினார் தெரியுமா? ஜீவ சுவாசத்தை. வாசிங்க. ஆதியாகமம் 2:7 தானே? வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். எதுல ஊதினாரா? ஏன் நாசியில ஆண்டவர் ஜீவ காற்றை ஏன் நாசியில ஊதணும்? ஆதாமுக்கு விழாவை ஓபன் பண்ண மாதிரி நேர தலைய மண்டைய ஓபன் பண்ணி நேர தலைக்குள்ளே என்ன செஞ்சிருக்கலாம்? ஆதாமுக்கு ஜீவ காற்றை ஊதி இருக்கலாம்ல, மூளைக்குள்ள. இல்ல நேர ஆதாமுக்கு ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி நேர ஹார்ட்டுக்குள்ளேயே ஜீவ காற்றை ஊதி இருக்கலாம்ல. ஏன் ஆதாமுடைய நாசியில ஊதணும்? இந்த நாசிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, எபிரேயத்துல அந்த வார்த்தை ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. APH ஆஃப். நீங்க கூகுள்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க, டைப் பண்ணி பாருங்க. ஸ்ட்ராங்ஸ், STRONGS, ஸ்ட்ராங்ஸ். ஹச்னா ஹச் ஃபார் ஹீப்ரூ. ஹச் 3618 கரெக்ட் தானே? சாரி 69 639 சாரி. ஹச் 639 639 ஹீப்ரூ டிக்ஷனரியில 639வது வார்த்தை இது. அதுல நீங்க வாட்ச் பாருங்க, ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அதுக்கு 2 அர்த்தம். ஒரே வார்த்தை 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு நாசி அப்படின்னு சொல்லலாம், நோஸ் ஆர் நோஸ்ட்ரில்ஸ்.
இன்னொரு அர்த்தம் ஆங்கர், கோபம் அப்படின்னு அர்த்தம். ஒரே வார்த்தை ரெண்டு அர்த்தம். நாசி அப்படின்னு சொல்லலாம், கோபம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம். ஏன் நாசியில ஊதுறாருன்னா, இந்த நாசி எதை அடையாளப்படுத்துது? நீங்க என்னைக்காவது இப்படி பேசியிருக்கீங்களா? என்ன பிரதர் உங்களுக்கு நெத்தி மேல கோபம் வருது, காது மேல கோபம் வருது பிரதர், உங்களுக்கு கண்ணு மேல கோபம் வருது, அப்படியே சொல்றீங்க? என்ன சொல்றோம்? அப்ப ஆண்டவர் ஏன் நாசியில ஊதுறாருன்னா, இவன் கோபக்காரனா இருந்தா ஜீவன் வெளிப்படாது. உலகம் உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுக்குது, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கணும், இருக்காது, ஜீவன் வெளிப்படாது. இல்ல, உலகம் எப்போதுமே வேதத்துக்கு முரணாதான் பேசும். இல்ல, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கோபப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜீவன் வெளிப்படாமல் போகும். இல்ல, சரி நான் முடிக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை. இப்ப இயேசு சிலுவையில எப்படி சாத்தானை ஜெயிச்சார் நினைக்கிறீங்க? சிலுவையில இயேசு ரெண்டு காரியம் தான் செய்தார். சாத்தானை எப்படி ஜெயிச்சார் தெரியுமா? ரெண்டு காரியம் தான் செஞ்சார். ஒன்னு என்ன செஞ்சார் வாசிங்க, ஏசாயா 52:7 3:7 சாரி 53:7 வாசிங்க. ஏசாயா புத்தகம் 53:7 வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவே இல்லை. நான் முன்னாடி சொன்னேன், சிலுவையில இயேசுவுக்கு ஏன் இவ்வளவு பாடுகள், இவ்வளவு உபத்திரவம், இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு ஒடுக்கம்? ஏன்னா எப்படி சாத்தானுடைய நோக்கம் தெரியுமா? எப்படியாவது இயேசுவை சிலுவையில வாயை திறந்து பேச வச்சரணும், நெகட்டிவா விஷம் நிறைந்த வார்த்தைகளை பேச வச்சரணும், தேவனுடைய நேசத்தை மறைச்சு பேச வச்சரணும். இல்ல, அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கல. இங்க கிடையாது, வனாந்தரத்துல ஊழியத்துல ஆரம்பிச்சதுல இருந்துவே அவனுடைய நோக்கம் இதுதான். இயேசுவை எப்படியாவது தவற என்ன செய்ய வைக்கணும், பேச வைக்கணும். இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும், செய்யும் இல்ல, ஆக்சுவலா செய்யும் தான் கரெக்ட், கிராமட்டிக்கலா செய்யும் தான் கரெக்ட். இதை இப்படி செய்யுங்கன்னு தானே சொல்லுவோம். மத்தேயு 4:3 தானே. அவன் என்ன சொல்றான்? இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லு. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். சொல்லும். இயேசுவைய பேச வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ உங்களை வந்து அப்படியே இழுத்து கொண்டு போய் பிரதர் போராட்டத்துல சிக்க வச்சுட்டான் பிரதர், கண்ணை கட்டி விட்டான் பிரதர், என்னை கொண்டு போய் பிரதர் அப்படியே பாவத்துல விட்டான் பிரதர். அதெல்லாம் கிடையாது. உங்களை ஈஸியா பேச வச்சுட்டு உங்களை என்ன செய்யணும் வைக்கணும்னு நினைக்கிறானோ அதை உங்களை பேச வச்சுட்டு போயிட்டே இருப்பான். தட்ஸ் ஆல். அப்ப இயேசு சிலுவையில என்ன செஞ்சார்? ஒரு கட்ட வரைக்கும் அவர் வாயை திறக்கவே இல்லை. நம்ம என்ன சொல்றோம்? அந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. நம்ம என்ன சொல்றோம்? பிரதர் என்னை நெருக்கிட்டாங்க, பிரதர் என்னை ஒடுக்கிட்டாங்க, என்னை பேசிட்டாரு பிரதர், அதனாலதான் நானும் வாயை திறந்தேன், அப்புறம் நான் மட்டும் வாயை மூடிட்டா இருப்பேன். தர அவர் என்ன சொல்றாரு? என்னை நெருக்குனாங்க, என்னை ஒடுக்குனாங்க, ஆனாலும் நான் வாயை திறக்கல. நம்ம என்ன சொல்றோம்? என்னை நெருக்கிட்டாங்க, என்னை பேசிட்டாங்க, அதனாலதான் நான் வாயை திறந்தேன். அவர் என்ன சொல்றாரு? என்னை நெருக்குனாங்க, என்னை ஒடுக்குனாங்க, ஆனாலும் நீ நல்லா இருக்கணும்னு நான் வாயை திறக்கவே இல்லை. ஆனா நீ நல்லா இருக்கணும்னு வாயை நீ மூட மாற்ற பாரு. அப்ப சிலுவையில இயேசு ரெண்டு தாங்க செஞ்சாரு. ஒன்னு என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு கட்டம் வரைக்கும் இயேசு வாயை திறக்கவே இல்லை. ஆனா அடுத்து ஒரு கட்டத்துல வாயை திறந்தாரு பாருங்க, திறந்து பேச ஆரம்பிச்சாரு. எதை பேசினார் தெரியுமா? தன்னை குறித்து வேதத்துல எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களை பேசினாரு, 7 வாக்கியங்களை பேசினாரு, 7மே திருவசனத்தை எடுத்து 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 பேசினாரு. வார்த்தைய பேசி 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 பேசியே ஜெயிச்சார். சிலுவையில இயேசு என்ன செஞ்சார் நினைக்கிறீங்க? சாத்தானை எப்படி ஜெயிச்சார் நினைக்கிறீங்க? சாத்தானை பார்த்து ஏடா கம்படுறா, நீனு அடி நானும் அடிக்கிறேன் பாப்பா அப்படியே சண்டை போட்டாரு? இல்ல, இங்க வார்த்தையில தான் யுத்தமே நடக்குது. ஒரு கட்ட வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. அடுத்து ஒரு கட்டத்துல வாயை திறந்தா வெறும் வசனமா பேசினாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப ஒரு கட்ட வரைக்கும் வாயை திறக்காதீங்க. அடுத்து வாயை திறந்தா ஒண்ணுதான் வரணும், ஒண்ணு வசனம் வரணும், இல்லைன்னா அந்நிய பாஷை வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, இயேசு தன்னிடத்தில் இருக்கிறத எதையுமே பேசல. சிலுவையில அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? அவ்வளவு பாவம், அவ்வளவு சாபம், அவ்வளவு ரோகம், அவ்வளவு வியாதி, அவ்வளவு வறுமை, அவ்வளவு வேதனை, அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு ஒடுக்கம், அவ்வளவு இருந்துச்சு. அது எதையுமே பேசல. தன்னிடத்தில் இருக்கிறதை பேசாமல் தன்னை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகளை பேசினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகளை பேசாதீங்க, உங்களை குறித்து எழுதி இருக்கிறவைகளை பேசுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப ஒரு கட்ட வரைக்கும் வாயை திறக்கூடாது. வாயை திறந்தா என்னவா வரணும்? வார்த்தையா வரணும், இல்ல அந்நிய பாஷையா வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பிரதர், சாத்தான் என்னைய பேச வச்சுதான், என்னைய கோவப்படுத்தி என்னைய பேச வச்சுதான் என் வாழ்க்கையை நாசமாக்க ட்ரை பண்றான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு பிரதர். இனிமே பேச மாட்டேன் பிரதர். எப்படி? இனிமே தவறா சொல்லுங்க, இனிமே தவறா பேச மாட்டேன் பிரதர். ஆனா இனிமே பேசல, ஆனா சொல்லுங்க, இனிமே பேசல. அடுத்து சத்தமா என்ன மைண்ட்ல ஓடுது? சத்தமா சொல்லுங்க. இனிமே பேசல, ஏற்கனவே சத்தமா சொல்லுங்க பேசி. பத்தியெல்லாம் உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எப்படி கேட்குது பாருங்க எங்களுக்கு. பிரதர் இனிமே பேசணும்னு அவசியமே இல்லை பிரதர், வண்டியா பேசியிருக்கேன், கண்டெய்னரா பேசி வச்சிருக்கேன். இனிமே பேசணும்னு அவசியமே இல்லை பிரதர், அம்புட்டு பேசியிருக்கேன். இல்ல, சில பேர் பாத்திருக்கீங்களா, பேசுறதெல்லாம் பேசிவிட்டு தனியா ரூமுக்குள்ள போய் நின்று இயேசுவின் நாமத்துல கேன்சல் பண்றேன். எங்க கேன்சல் பண்றது? ரூமுக்குள்ள போய் நின்று கிச்சனுக்குள்ள நின்று இயேசுவின் ரத்தத்தினால அழிக்கிறேன். ஆண்டவர் ரத்தம் ரப்பரா எடுத்து கடன்னு அழிக்கிறதுக்கு அது வசனமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க பேசின வார்த்தைகளை கேன்சல் பண்ணலாங்கிறதுக்கு வசன ஆதாரமே கிடையாது. அதை பண்ணவே முடியாது. கொட்டிடலாம், ஆனா என்ன செய்ய முடியாது. நல்ல பழமொழியில இருந்து வசனம்ல இருந்து நல்லா தான் தெரியுது, ஆனா பேச்சுதான் அடங்க மாட்டேங்குது. அப்ப நான் என்னதான் பிரதர் செய்யட்டும், இது தெரியாம இவ்வளவு பேசியிருக்கனே அப்படின்னா, இதுக்கு வேதத்துல ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு வசனம் தான் இருக்கு. ஒரே ஒரு இடத்துல இதை சரி செய்ய ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரு இடம் உண்மையாவே உட்கார்ந்து தேடினேன், ஆண்டவரே இந்த சத்தியம் தெரியாம எம்புட்டு பேசி வச்சிருக்கேன், இதை எப்படி நான் சரி செய்யறது? ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேடினேன். ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு வழிதான், ஒரே ஒரு வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லட்டா பிரசங்கத்தை முடிச்சிடவா? அப்புறம் நேராச்சுன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? சொல்லட்டா? எப்படி கொண்டு வந்து உங்களை நிறுத்தியிருக்கேன் பாருங்க. சொல்லட்டா? சரி, எடுங்க பார்க்கலாம், வேகமா எடுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 19வது அதிகாரம். அப்போஸ்தலர் எடுங்க, பரட்டுங்க. இப்பதான் பைபிள் பரட்ட சத்தம்லாம் நீங்க பரட்டுறதுலே தெரியுது எப்படி பேசிருக்கீங்க. பரட்டுங்க. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் எடுத்தீங்களா? பேப்பர் கிழிஞ்சிராம மெதுவா. எடுத்தீங்களா? 19வது அதிகாரம் 20வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 19:20. இவ்வளவு பலமாய், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சத்தமா வாசிங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. the power of overcome, the power of prevail. ஒரு காரியம் தவறாயிருச்சு, அந்த தவறான காரியத்தை சரி செய்து மேற்கொண்டு எழும்பி வருகிற, ஓவர்கம் பண்ணி எழும்பி வருகிற வல்லமை வேதத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதுவரைக்கும் பேசினதெல்லாம் விட்டுருங்க, கவலைப்படாதீங்க. அதையே சொல்லி வீட்டுல போய் திரும்ப சண்டை போட்டு கூடாது. பத்தியா எப்படி பேசணும் பத்தியா அப்படின்னு திருப்பி அதை வச்சு ஒரு சண்டை போட்டு கூடாது. இது வரைக்கும் பேசினதெல்லாம் விட்டுருங்க, சோர்ந்து போயிடாதீங்க, டிஸ்கரேஜ் ஆயிடாதீங்க. இனி வருகிற நாட்கள்ல வசனங்களை எடுங்க, வாக்குத்தத்தங்களை எடுங்க, அதை வாயார சொல்ல ஆரம்பிங்க, மனதார சொல்ல ஆரம்பிங்க. வார்த்தை விருத்தி அடைய 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 இது எல்லா தீமைகளையும் மேற்கொண்டு எழும்ப ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களை எடுங்க, வசனங்களை எடுங்க. ஒரு நாள் கூட வாக்குத்தத்தத்தை பேசாத ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? குறைஞ்சது 10-15 வசனங்களையாவது சொல்லாம வீட்டை விட்டு என்ன செய்யப்படாது, வெளியே வரப்படாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒண்ணு வாயை திறந்தா என்ன வரணும்? வசனம் வரணும், இல்லைன்னா என்ன வரணும்?
அந்நிய பாஷை வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. ஆரோன் எதை போட்டாரு? சத்தமா சொல்லுங்க. ஆரோன் எதை போட்டாரு? கோலை போட்டாரா? அந்த கோல் என்னவாக மாறிற்று? அந்த கோல் எதை அடையாளப்படுத்துது? சத்தமா சொல்லுங்க. கோல் எதை அடையாளப்படுத்துது? திருப்பி கேட்கிறேன், ஆரோன் எதை போட்டாரு? கோல் எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய வார்த்தையை தானா? நான் சொல்றேன், இந்த வசனத்தை எடுங்க, வாக்கு தத்தங்களை எடுங்க, உங்க வாழ்க்கைக்குள்ள போட்டுட்டே இருங்க. இது சாத்தானுடைய எல்லா தீமைகளையும் விழுங்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எழுந்து நிப்போமா? எழுந்து நிப்போமா? எழுந்து நிப்போமா? சரி. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். சாட்சியின் வசனம்னா தன்னை பத்தி சொல்றது கிடையாது. என் வாழ்க்கையில இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்றது கிடையாது. அது யாரையும் ரட்சிக்க போறது கிடையாது. அந்த சாட்சி கிடையாது. சாட்சியின் வசனம்னா இதுக்குதான், அந்த வசனத்துக்கு தான் இன்னொரு பேரு சாட்சியின் வசனம்னு பேரு. சங்கீதம் 119 வாட்சி பாருங்க. இதுதான் சாட்சியின் வசனம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலே சாத்தானை ஜெயித்தார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சாத்தானை நீங்க எதை வச்சு ஜெயிக்கலாம்னா இந்த வசனத்தினால, வாக்கு தத்தங்களால ஜெயிக்கலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒண்ணு உங்க வாயை திறந்தா ஒண்ணு வசனம் வரணும், இல்லைன்னா என்ன வரணும்? அந்நிய பாஷை வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு நிமிஷம் நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. உங்க வாயை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில யாக்கா ராத்தா லாபா, நல்ல சத்தம், உங்க சத்தம் எழுப்பணும், உங்க சத்தம் எழுப்பணும். யாகா, நல்ல சத்தத்தை எழுப்பி உங்க வாயை விரிவாய் திறங்க பார்க்கலாம். யாக்கா ராத்தா லாபோ திஷகடதலபரா. எஸ் எஸ், நல்ல சத்தத்தை உயர்த்தி யாகா ராத்தா லாபா ஹரா தலபதிஷகா. உங்க வாயை திறந்தா ஒண்ணு வசனம் வரணும், இல்லைன்னா வாக்குத்தத்தம் வரணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. ரெண்டு தான் ஜீவன். நல்லா கவனிங்க. ஒண்ணு ஜீவ அப்பம், இந்த வார்த்தை, ஜீவ தண்ணீர், அந்நிய பாஷை. இந்த ரெண்டுல தான் ஜீவன் இருக்கிறது. இல்ல, உங்க சரீரம் நல்லா இருக்கணும்னா ரெண்டு வேணும். திட உணவு வேணும், இல்ல சாலிட் ஃபுட் வேணும். அடுத்து திரவ உணவும் வேணும், லிக்விட் ஃபுட்டும் வேணும். இல்ல, திட ஆகாரம், திரவ ஆகாரம். சப்பாத்தி மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? தண்ணியும் குடிக்கணும். தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்க முடியுமா? என்னவும் சாப்பிடணும், சப்பாத்தியும் சாப்பிடணும், சோறும் சாப்பிடணும். இல்ல, அதே போல ஜீவ அப்பம், இது உங்க ஆவிக்கான திட ஆகாரம். ஜீவ தண்ணீர், அந்நிய பாஷை, அது உங்களுடைய ஆவிக்கான திரவ ஆகாரம். நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க, நல்ல வசனத்தை பேசுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கொஞ்ச நேரம் நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். யாகார ஒரு 2-3 நிமிஷம் முடிச்சிடலாம். நல்ல சத்தத்தை உயர்த்தி உங்க வாயை விரிவாய் திறங்க, விரிவாய் திறங்க. யாகாரா பதலபா ஹரதலபரா. ஓ ஷேகரே போதலஹரா. யாகாரா தலபா ஹரதலபரா. எஸ் எஸ் எஸ், நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை எப்சிபாடிய வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. த்ரோட் பிடிக்காம செட் பண்ணுங்க. யாகாரா தலபஹரா. எஸ் 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 ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். யாகாரா தலபா ஹரதலபரா தல ஷகடதலபரா. யாகாரா பதலபா ஹரதலபரா. எஸ் 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 ஃபாதர். எஸ், சொல்லுங்க, வசனங்களை சொல்லுங்க பார்க்கலாம், வாக்கு தத்தங்களை சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, வசனங்களை பேசுங்க, வசனங்களை பேசுங்க. எஸ் ஃபாதர், சொல்லுங்க சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் எனக்கு உண்டாயிருக்கிறது. என் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கிறது. நானும் என் பிள்ளைகளோ கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த தேசத்துல அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த
எங்களுக்கு கொடுத்த இந்த தேசத்துல அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். என் எல்லைகளில் மலடு இருப்பது இல்லை. ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மிருக ஜீவன்களிலாகிலும் என் எல்லைகளில் மலடு இருப்பது இல்லை. கர்ப்பம் விழுகிறதோ கர்ப்பம் செத்து போகிறதோ என் எல்லைகளில் இருப்பது இல்லை. நான் கையிட்டு செய்கிறவைகளை என் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, ஆசீர்வதித்திருக்கிறார். நான் கடன் கொடுக்கிறவனாயிருக்கிறேன். நான் கடன் வாங்குகிறது இல்லை. நான் கடன் வாங்குகிறது இல்லை. அவருடைய தழும்புகளாலே நான் குணமாயிருக்கிறேன். நான் சுகதேகி. சொல்லுங்க, நான் சுகதேகி. காத்திற்கு, காத்துன்னு ஒரு கோத்திரம் இருக்குல்ல, காத்திற்கு விஸ்தாரமான இடங்களை கொடுத்த தேவன், ஸ்தோத்திரிக்கப்பட்டது போல எனக்கும் இந்த பூமியில விஸ்தாரமான இடங்களை கொடுக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவராமே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய. உங்க வாயை திறந்தீங்கன்னா ஒண்ணு வசனம் வரணும், இல்லைன்னா அந்நிய பாஷை வந்துட்டே இருக்கணும். அதுக்குள்ளதான் ஜீவன் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு நிமிஷம் நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். கடைசியா ஒரே ஒரு நிமிஷம் நல்ல வாயை திறந்து கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு நல்ல சத்தத்தை உயர்த்தி எஸ் எஸ் பேசுங்க. என்னெல்லாம் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் சொல்லுங்க. உங்க வாய் ஜீவ ஊற்று, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. எஸ் எஸ் நல்ல சத்தத்தை உயர்த்தி எஸ் ஃபாதர், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு நல்ல கரங்களை தட்டி போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. வாழும் எனக்கு எஸ் ஃபாதர், எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. ரெண்டு கரங்களை நல்லா தட்டி போதும் வெற்றி உண்டு. எஸ் 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 கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் இயேசு பறித்துக் கொண்டார். எஸ் எஸ் சாத்தானின் அதிகாரம் எல்லாம் இயேசு பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். எஸ் ஃபாதர், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி